Praise the Lord. Hallelujah. Hallelujah. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாளை கொண்டாட வந்திருக்கிறோம். நம்மை அனைவரும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நீங்கள் எதை செய்தாலும் அவருடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். நம்ம எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் அது தேவன் மகிமைப்படும்படியாக நாம் செய்ய வேண்டும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாளை கொண்டாட வந்திருக்கிற நாம் இந்த உலகத்திலே நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம்? நாமும் புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல இருக்கிறோம். ஆமென். யோவான் 1வது அதிகாரம் 12வது 13வது வசனத்திலே இப்படி சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். ஆமென். நம்ம யாரால பிறந்திருக்கிறோம்? தேவனால் பிறந்திருக்கிறோம். விசுவாசத்தினால அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆமென். இந்த நாள்ல நாமளும் புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல விசுவாசத்தில் வல்லவர்களாக இந்த பூமியிலே நாம் வாழ வேண்டும். நாம் இந்த ஆராதனைக்காக இந்த ஆராதனையை ஆவியானவர் வழி நடத்த வேண்டும். அடுத்து பிதாவின் சித்தம் இந்த ஆலயத்தில் செயல்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த ஆலயத்தில் என்ன செய்யணும்? அப்படியே நடந்து வரணும், உலா வர வேண்டும். இயேசு கிறிஸ்து எப்படி 7 சபைகளின் மத்தியில் உலாவினாரோ அதே போல நம்முடைய சபையிலும் இயேசு கிறிஸ்து உலாவ வேண்டும். பரலோகத்தில் தேவனுடைய சித்தம் செய்யப்படுகிறது போல இந்த சபையிலும் நம்முடைய வாழ்க்கையிலும் அவருடைய சித்தம் செய்யப்பட வேண்டும். ஆமென். அல்லேலூயா. நாம் அப்படியே கண்களை மூடி செபிப்போம். ஜீவனுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவனே, எல் ஷடாய் என்கிற நாமம் உள்ளவரே, யெகோவா ஈரே, யெகோவா ஷம்மா, யெகோவா ராஃபா, நீர் அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், நீதிபரர், நியாயாதிபதி, அல்வா ஒமேகா, மாதி மந்தமாய் இருக்கிறீரே, சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே, நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். கிறிஸ்துவே, உம்முடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற எங்களுக்கு ஒரு விசேஷமான ஒரு ஆசீர்வாதத்தை இந்த நாளில் நீர் வைத்திருக்கிறீர். அதற்காய் நன்றி செலுத்துகிறேன். தகப்பனே, இந்த நாள் உம்முடைய கரம் கிருபை எங்களை தாங்கி வழி நடத்தட்டும். உம்முடைய அபிஷேகத்தின் வல்லமை எங்களை வழி நடத்தட்டும். நன்றி, நன்றி, நன்றி. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமமுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தையே இந்த நாளில் நாங்கள் போற்றுகிறோம், துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். வானத்திலும் பூமியிலும் உம்முடைய நாமமே அல்லாமல் வேற ஒரு நாமம் ஒன்றும் கொடுக்கப்படவில்லை. அந்த வல்லமையுள்ள நாமம் எங்கள் மத்தியிலே செயல்படுகிறதுக்காய் நன்றி, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஓ ரக்கா ரபாதா துரு பிக்க ரபாபா, பரிசுத்த ஆவியானவருடைய அசைவாடுதல் இந்த இடத்துல அதிகமாய் இருக்கும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, வருகிற ஒவ்வொருவரையும், வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவர் தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. தகப்பனே, அவர்கள் எந்த நோக்கத்திற்கு வந்தார்களோ, ஆண்டவரே, எந்த எதிர்பார்ப்புகளோடு வந்தார்களோ, அவர்களை தேவரீர் அந்த காரியங்களை நீங்க நிறைவேற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். குடும்பங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் பிறந்த நாளில் ஆண்டவரே முதலாவது சொல்லப்பட்ட வார்த்தை, ஆண்டவரே தகப்பனே, பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. அப்பா, மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாக. அப்பா, உமக்கு விரோதமாகவும் உம்முடைய வார்த்தைகளுக்கு விரோதமாகவும் பாவம் செய்த மக்களுக்கு மத்தியிலே ஆண்டவர் ஒரு நற்செய்தியை நீங்க கொண்டு வந்தீங்க. மனுஷர் மேல் பிரியம் ஆண்டவரே, மனுஷர் மேல் பிரியம் ஆண்டவரே, தேவ சமாதானம் மனுஷருக்கு உண்டாகும்படியாக முதலாவது வார்த்தை சொல்லப்பட்டதே. அந்த வார்த்தை எங்கள் மத்தியிலே கிரியை செய்யட்டும். ஓ ரகா ரபா பாபா, ஓ ரிகா ரபா பாபா பாபா. வல்லமை
வல்லமையாய் வல்லமை வல்லமை உம்முடைய வல்லமை உயிர்த்தெழுந்த வல்லமை எங்களை நிரப்புகிறதுக்காக நன்றி. எங்களை நிரப்புகிறதுக்காக நன்றி. ஓ ரீ கரபாபாபா. நன்றி நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன்ப்பா. பரலோகத்தில் இருந்து ஆண்டவரே இந்த ஆலயத்திற்கு நேராக பரலோகம் திறக்கப்பட்டு இருக்கிறது, வானம் திறக்கப்பட்டு இருக்கிறது, தேவ சிங்காசனம் இந்த இடத்திலே அமைத்து கொண்டு இருக்கிறது. ஓ ரீ கரபாபாபா. தேவனுடைய சிங்காசனம் ஆண்டவரே, உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறது. உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாய் இருக்கிறது. நீங்க அப்பா நீதியை விரும்பி அக்கிரமங்களை வெறுக்கிறீர். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாம் வாயை திறந்து ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஓ ரீ கரபாபா பாபா, ஓ ரீ கரபலபரபா. ஓ நன்றி 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 நன்றி. இயேசு 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 என்ற நாமம், இயேசு என்ற நாமம், இம்மானுவேல் என்ற நாமம் ஆண்டவரே நம்ம மத்தியில அப்பா இயேசு என்ற நாமம், அந்த வல்லமையுள்ள நாமம் எங்கள் மத்தியிலே கிரியை செய்கிறதுக்காக நன்றி, கிரியை செய்கிறதுக்காக நன்றி. ஓ ராஷா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. இந்த நாளில் எந்த காரியங்களை குறித்து எங்களோடு பேச வேண்டுமோ, எப்படி நடக்க வேண்டுமோ வழிகளை எங்களுக்கு போதித்து நடத்துங்க, வழியை காட்டுங்க. ஓ ரிக்கா ரபாலா ராஷா லபா ரபா பாபா. உடைய அபிஷேகத்தின் வல்லமை, அபிஷேகத்தின் வல்லமை ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் நிரப்பட்டும் நிரப்பட்டும். இந்த ஆராதனையை பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பு கொடுக்குறேன்ப்பா, ஒப்பு கொடுக்குறேன், ஒப்பு கொடுக்குறேன். நீங்க பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க அப்பா. தகப்பனை இந்த ஆராதனையை ஆண்டவரே பரலோகத்திலும் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல இந்த ஆராதனையில் உம்முடைய சித்தம் செய்யப்படட்டும் அப்பா. தகப்பனை ஆவியானவர் அசைவாடட்டும். இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல நடைபெறுகிற தாய் நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீட்பெரும் இரட்சகருமாயிருக்கிற 7 சபைகள் மத்தியில் உலாவுகிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுது அன்பு சகோதரன் பிரபு பிரதர் வந்திருக்கிறாங்க. அவர்களை கரங்களை தட்டி நம்ம வரவேற்கலாம். ரொம்ப நாளா பிரதர் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க வரணும் அப்படின்னு. ஆண்டவர் ஏற்ற வேளையில ஏற்ற நபர்களை அழைத்து வருகிறார். ஆமென். அவர்தான் ஆண்டவருடைய சிறப்பு, அப்படிதான் இருக்கும். சரியா? இந்த நாளில் நம்முடைய கிறிஸ்துமஸ் ஆராதனையை நடத்தி கொடுப்பதற்காக சகோதரன் வந்திருக்கிறார். அவரோடு கூட சேர்ந்து சில பாடல்களை நாம் பாடலாம். ஹல்லேலூயா. எல்லாம் உற்சாகமா சொல்லலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாம் உற்சாகமா சொல்லலாமா? ஹல்லேலூயா. எஸ். இன்னைக்கு என்ன டே? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம மத்தியில பிறந்த நாளா இருக்கிறது. ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் உங்களுக்கு சுட்டி காட்டிட்டு நம்ம நேரா பாடல்களாக கடந்து. ஏசாயா 9:6 வசனம் இப்படியாக சொல்லுகிறது. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் சொல்றாங்க. ஒரே ஒரு சின்ன கேள்வி மாத்திரம் உங்க மத்தியில நான் கேட்க விரும்புறேன். ஆண்டவர் எதற்காக இந்த பூமிக்கு வந்தார்? ரொம்ப ஆமா, கிட்டத்தட்ட சொல்லலாம். ஆனா என்ன அப்படின்னா, என்னுடைய பாவத்திற்காக, நம்முடைய பாவம் சொல்லாம என்னுடைய பாவத்திற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மனிதனாய் உருவெடுத்து வந்தார். அவர் வந்ததற்கான நோக்கம் என்ன அப்படின்னா, நம்மை பாவத்திலிருந்து மீட்டு எடுப்பதற்காக, நம்மளுடைய பாவத்திலிருந்து நமக்கு ஒரு விடுதலை தருவதற்காக, அதற்காகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். எல்லா மனுஷனும் இந்த பூலோகத்துல, இந்த பூமியில பிறப்பதற்கான நோக்கம் உண்டு. எல்லாருமே எதுக்காக இந்த பூமியில பிறக்கிறோம்? கொஞ்சம் யோசிச்சுக்கோ. எதற்காக இந்த பூமியில பிறக்கிறோம்? சிம்பிள், வாழ்றதுக்காக தான் பிறக்கிறோம். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த பூமிக்கு பிறந்தார்? என்னுடைய பாவத்திற்காக மரிப்பதற்காக. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லலாம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாம். ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை ஆரம்பத்திலேயே கொடுத்துட்டார். ஒவ்வொரு வருஷமும் புது வாக்குத்தத்தம் சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவர் எப்பயும் நம்மளுக்கு அந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்குறாரு. என்ன வாக்குத்தத்தம் அப்படின்னா, எங்கே 2-3 பேர் என்னுடைய நாமத்தினாலே ஒருமித்து இருக்கிறார்களோ அவர் நடுவிலே வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லல.
நான் இங்கதான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதனால அந்த விசுவாசத்தோட சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? எல்லாருமே அல்லேலூயா சொல்லலாம். எஸ், எல்லாத்துக்குமே தெரிஞ்ச பாடல் தான். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். நல்லா உற்சாகமா கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். ஏன்னா ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்க ஒரு ஃப்ரீடம் என்ன அப்படின்னா, விடுதலையோடு தேவனை ஆராதிக்கிறார். எஸ், ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா 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 பாடுவேன் ஆனந்த நொடியால் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த நொடியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினால் நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவாமே. நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். கர்த்தரே என்பது எதற்குமே அஞ்சிடே. கர்த்தரே என்பது எதற்குமே அஞ்சிடே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர் அற்புதம் செய்பவர் அகிலம் படைத்தவர். இன்னும் உற்சாகமாய் சொல்லலாம். அற்புதம் செய்பவர் அகிலம் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர் யுத்தத்தில் வல்லவர் மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர் மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் அவருக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கை தேவனே நம்பிக்கை தேவனே நன்மைகள் தருபவர். நம்பிக்கை தேவனே நன்மைகள் தருபவர். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். வார்த்தையை அனுப்பியே மகிமையை படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். உண்மை தேவனே உண்மை தேவனே உருக்கம் நிறைந்தவர். உருக்கம் நிறைந்தவர். உண்மை தேவனே உருக்கம் நிறைந்தவர். நம்மை காப்பவர் நம்மை காப்பவர். உறங்குவதில்லையே உறங்குவதில்லையே. நம்மை காப்பவர் உறங்குவதில்லையே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம்.
ஜெயம் கொடுக்கும், ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வதிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா 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 பாடுவேன் ஆனந்த துணியார் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துணியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஆமென். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். அதே மாதிரி இந்த உலகத்துல உள்ள கடவுள்கள் எவ்வளவு பெரிய ஆளுகளை எடுத்தாலும் நம்மளுடைய ஆண்டவரை மாதிரி ஒரு அன்பு செலுத்துகிற தெய்வம் யாருமே. நல்லா, ஏன்னா கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பார்த்த ஜனம் நாம தான். நல்லா விசுவாசத்தோட சொல்லுவோமா, என் இயேசுவை போல நல்ல தெய்வம் யாருமே இல்லை. சொல்லுங்களேன், கரங்களை உயர்த்தி சொல்லலாமே, எல்லாருமே கரங்களை உயர்த்தலாம். என் இயேசுவை போல, இயேசுவை போல, என் இயேசுவை போல, இயேசுவை போல ஒரு நல்ல தெய்வம் ஒரு யாருமே நல்ல இல்லை. தெய்வம் யாரும் ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, மனுஷங்க கூட ஒரு கட்டத்துல நம்மள ஏமாத்திடும். அப்பா அம்மா ஒரு அளவுக்கு தான் நம்ம கூட வருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லெவலுக்கு தான் நம்ம கூட வருவாங்க. கூட பிறந்தவங்க, அண்ணன் தங்கச்சி, அக்கா தம்பி ஒரு லெவலுக்கு தான் நம்ம கூட வருவாங்க. அதுக்கப்புறம் யார் நம்ம கூட ஃபுல்லா லைஃப் ஃபுல்லா டிராவல் ஆக போறது அப்படின்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வீடு வரை உறவு, வீடு வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை கிறிஸ்து. அல்லேலூயா அந்த கான்செப்டுக்குள்ள போகல. அல்லேலூயா ஆண்டவராகிய ஒருத்தர் மாத்திரம் தான். அல்லேலூயா. அதனால இன்னும் ஒரு பாடல் கூட உற்சாகத்தோட நாம் பாடலாம். எல்லாத்துக்குமே தெரிஞ்ச பாடல் தான். கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர். ரொம்ப அழகா சொல்றாங்க. அந்த உற்சாகத்தோட அதே உற்சாகத்தோட பாடல். கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார். கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர். எல்லாரும் கைத்தணும், எல்லாரும் கைத்தணும். வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார், உமக்கு ஒப்பானவர் யார், உமக்கு ஒப்பானவர் யார், உமக்கு ஒப்பானவர் யார், உமக்கு ஒப்பானவர் யார். வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார், வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார். கர்த்தாவே கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றே, செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றே. நீ நல்லவர் சர்வ வல்லவர் என்று வாக்கு மாறாதவர். ஆமென். நீ நல்லவர் சர்வ வல்லவர் என்று வாக்கு மாறாதவர். உமக்கு ஒப்பானவர், உமக்கு ஒப்பானவர் யார், உமக்கு ஒப்பானவர் யார், உமக்கு ஒப்பானவர் யார், உமக்கு ஒப்பானவர் யார். வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார், வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார். கர்த்தாவே தேவர்களில்
உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? ஆமென். உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உமக்கொப்பானவர் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் திட்டே. கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தே. நாமம் அதிசயம் என்று அற்புதம் செய்திடுவே. நாமம் அதிசயம் என்று அற்புதம் செய்திடுவே. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஹல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நல்லவர். ஆமென். நம்மை வழி நடத்துகிற தேவன், நமக்காக ஜீவனை கொடுத்தவர், நமக்காக பரிந்து பேசுகிற தேவன். ஆமென். நமக்காக பிறந்து நமக்காக வக்கீலாக வழக்காடி வருகிற வெள்ள சிங்காசனத்தில நீதிபதியாய் வர இருக்கிறார். ஆமென். நியாயம் தீர்க்கும் நீதிபதியாய் வர இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுது நம்ம மத்தியில் வந்திருக்கிறான் பாஸ்டர் அவர்கள் ஒரு 10 நிமிஷம் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். அதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம ஆராதிக்கலாம். ஆராதி முடிச்சதுக்கு அப்புறம் தேவன் கொடுத்த
செய்திக்குள் நாம் கடந்து செல்லலாம். ஒரு 10 நிமிஷம் தேவனுடைய வார்த்தையை பாஸ்டர் பகிர்ந்து கொள்வார். உலகத்தின் சரித்திரத்தையே இயேசு கிமு கிபி என்று சொல்லுகிறார்கள். அல்லையா? உலகத்துல எவ்வளவு பேர் பிறந்திருக்கிறாங்க, வாழ்ந்திருக்கிறாங்க, மறிச்சிருக்கிறாங்க. இன்னொன்று உயிர் வந்ததில்ல. நான் ஏற்கனவே போட்டதை வரும்போது நான் சொன்னேன், கிறிஸ்துவின் பிறப்பு சொல்லுங்க. கிறிஸ்துவின் பிறப்பு எல்லாரும் தந்த வாய் தந்து, கிறிஸ்துவின் பிறப்பு தேவனை மனிதனிடம் கொண்டு வந்தது. கிறிஸ்துவின் இறப்பு மனிதனை தேவனிடம் கொண்டு செல்கின்றது. நாமெல்லாம் வாழ்வதற்காக பிறக்கிறோம். இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான் சாவதுக்காக பிறந்தார். நீங்க கேட்கலாம், நாங்களாம் நம்ம வீட்டாரெல்லாம் சாவலையா, இதுக்கு முன்னாடி செத்துக்குள்ளையா, அவங்களாம் எங்க போயிருக்காங்க, அவங்களாம் என்ன அப்படின்னு கேட்பீங்க. ஆனா யாரும் திரும்ப உயிரோட வந்ததில்லை. இன்னொன்னு அவங்க செத்தனால ஒரு பிரயோஜனம் நமக்கு கிடையாது. அவங்க இறந்தா நம்ம என்ன பண்றோம்? அழுகுறோம். அல்லையா? அப்கோர்ஸ் ஒரு பிரயோஜனம் உண்டு. என்ன? அவங்க பரலோகத்துக்கு போறாங்க, ரட்சிக்கப்பட்டாங்கன்னா. அல்லையா? ரட்சிக்கப்பட்டாங்கன்னா 2 விதமான மரணம். ஆத்ம மரணம், சரீர மரணம். சரிங்களா? சரீர மரணம்ன்றது மண்ணிலேருந்து வந்தது. இந்த உடம்பு மண்ணுக்கு போகுது, அதான் சரீர மரணம். ஆத்ம மரணம் வந்து ஆத்மா ரட்சிக்கப்படாம இருந்தா அந்த ஆத்மா என்னங்க? ஆத்மாவுக்கு மரணம் இல்லை. ஆனா அந்த ஆத்மா ரட்சிக்கப்படாம இருந்தா அந்த ஆத்மா பரலோகம் போவாது. அதுக்குதான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு எதுக்கு வந்தாருன்னா, எல்லா மனிதரும் ரட்சிக்கப்படுறதுக்காக வந்தார். அல்லையா? பூமியிலே உன்னத்திலே மகிமையும், ஐயா சொன்னார், ரமேஷ் சொன்னார், என்னங்க? உன்னத்திலே தேவனுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானமும், மனுஷன் மேல் ஷாலோம். சொல்லுங்க, ஷாலோம். ஷாலோம்னா கிரேக்க வார்த்தையில சமாதானம் இருக்கும். யெகோவா ஷாலோம். சொல்லுங்க. இயேசு என்ற பேருக்கு யெகோவா என் மீட்பர். சொல்லுங்க, யெகோவா என் ரட்சிப்பு. அதான் ஆக்சுவல் மீனிங். ஆனா இயேசு என்ற பேருக்கு இப்ரேயத்துல யெகோவா என் மீட்பு, யெகோவா என் ரட்சகர். இயேசு கிறிஸ்து என் மீட்பா இருக்கிறார், இயேசு கிறிஸ்து என் ரட்சகராய் இருக்கிறார். அல்லையா? இந்த நாளையில நான் சுருக்கமா ஆண்டோட வார்த்தையை நான் உங்களோட கூட ஷேர் பண்ணிட்டு நான் ஐயா கையில கொடுக்க விரும்புறேன். சரிங்களா? நட்சத்திரத்தை குறித்து நீங்க நான் பேச போறேன். அல்லையா? நட்சத்திரம் என்னங்க? ஸ்டார். சொல்லுங்க. உலகத்துல எத்தனை விதமான நட்சத்திரங்கள் இருக்குது. பகல் நேரத்துல நட்சத்திரம் மறைஞ்சு இருக்குது, ராத்திரி நேரத்துல நட்சத்திரம் என்ன பண்ணுதுங்க? வெளியே வருது. அல்லையா? முத அந்த ஒரு நட்சத்திரம் பாக்குறோம். எங்க தெரியுங்களா? நட்சத்திரங்களை பாக்குறோம் எங்க தெரியுங்களா? ஆதியாகமத்தின் புத்தகத்துல. ஆபிரகாமின் நட்சத்திரம் வாசிக்கலாமா? ஆதியாகமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, தேவன் ஆபிரகாமை ஆஸ்வதிக்கும் போது நட்சத்திரங்களையும் பூமியில மணலை பார்த்தவர் என்ன பண்றாரு? பிளஸ் பண்றாரு. வாசிங்க, ஆதியாகமம் 15:5. ம் 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 உன் சந்ததி இவ்வண்ணமா இருக்குமா? அல்லையா? அப்ப ஆண்டவர் அவர் ஆஸ்வதிக்கும் போது, நீ வானத்தை அண்ணாந்து பார், உன் சந்ததி எப்படி இருக்குமா? இந்த நட்சத்திரத்தை போல, இந்த கடல் மணலை போல என்ன இருக்குமா? அது பிளஸ்ஸிங்கா இருக்கும். பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமா இருக்கும். வானத்து நட்சத்திரங்களை எண்ண முடியாது, பூமி மண்ணை எண்ண முடியாது, திசை எண்ண முடியாது. எப்படிங்க? திசை கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு, அந்த திசைக்கு எல்லை இல்லை. சரிங்களா? அந்த மாதிரி வானத்து நட்சத்திரத்துக்கு எல்லை இல்லை. அந்த மாதிரி பூமி மண் இருக்குல்ல, அதுக்கு எண்ணவே முடியாது. ஏன்? உங்க தலையில இருக்க முடியே நீங்க எண்ண முடியாது. எப்படிங்க? ஒரு நாளா உட்காந்து உங்க தலையில இருக்க முடி எண்ணி பார்த்திருக்கீங்களா? அது எத்தனை நாள் கொட்டி போயிருக்கு. எப்படிங்க? அப்படித்தானே? பாருங்க, எனக்குலாம் கொட்டி போச்சு. இல்லையா? வயசாயிடுச்சு. இல்லையா? நீங்களாம் நல்லா இருக்கிறீங்க. இல்லையா? இந்த முடி அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிங்க. இல்லையா? ரொம்ப ஷாம்பெல்லாம் போடாதீங்க. சாதாரண சீயக்காய் போட்டு நல்லா குளிங்க, சூப்பரா அழகா இருப்பீங்க. முடி நல்லா கருகருன்னு இருக்கும். நல்ல கருவேப்பிலை சாப்பிடுங்க, முடி நல்லா நல்லா வளரும். அல்லேலூயா. டிப்ஸ். அல்லேலூயா. அப்ப ஆபிரகாம் நட்சத்திரம். அல்லேலூயா. சும்மா சீரியஸா பிரசங்கம் பண்ணிட்டே இருக்குது. இயேசு கிறிஸ்து கொஞ்சம் நகைச்சுவை உள்ளவர் தெரியுங்களா? நகைச்சுவை இயேசு கிறிஸ்து கிடையாது. ஏசப்பாவுக்கு நகைச்சுவை உணர்வு இருந்தது. சென்ஸ் ஆஃப் ஹியூமர் ஜீசஸ்க்கு இருந்தது. நாம தான் ரொம்ப புல்பிட் வந்தா ரொம்ப சீரியஸா பண்றோம். அல்லேலூயா. மகிழ்ச்சியா இருக்கணும், ஆனா அசட்டை பண்ணக்கூடாது, கனமா இருக்கும். அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆபிரகாம் ஆஸ்வதிக்கும் போது கடற்கரை மணலை போல ஆஸ்வதி பண்றாரு, வானத்து நட்சத்திரங்களை போல ஆஸ்வதி பண்றாரு. கடற்கரை மணல் எதை குறிக்குன்னா மாம்சத்துக்குரியது. ஆனா வானத்து நட்சத்திரம் வந்து எது குறிக்குதுன்னா ஆவிக்குரியது. அல்லேலூயா. அடுத்து பாருங்க, ஒண்ணு பூமிக்குரியது, இன்னொன்னு விண்ணுக்குரியது. சொல்லுங்க. பூமிக்குரியது,
பூமியில இருக்க மனுஷனை மண்ணால படைச்சு அவனுக்கு ஜீவ ஆத்மாவை கொடுத்து ஜீவ சுவாசத்தை ஊறி அவனுக்கு என்ன பண்ணாரு ஆண்டவர்? அவனை ஜீவாத்மா மாத்தி அவனுக்கு ஜீவன் பிளஸ் ஆத்மா. சொல்லுங்க. இந்த உடம்புல நீங்க கட் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு இடம் எம்டியா இருக்கும். டிசெக்ஷன் பண்ணி பார்த்துருக்காங்க. யாருங்க? சயின்டிஸ்ட். என்னன்னா ஒரு இடம் எம்டியா இருக்குது இந்த உடம்புல. அந்த இடம் பேர் என்ன தெரியுங்களா? சோல். சொல்லுங்க. ஆத்மா. சொல்லுங்க. அந்த ஆத்மா எம்டியா இருக்கும். ஏன் அந்த ஆத்மா எம்டியா இருக்குன்னா அதுல ஒருத்தர் வந்து ரகனே வாலாக. அல்லேலூயா. யாருங்க ஒருத்தர் வந்து ரகனே வாலா? சொல்லுங்க. அட ஹிந்தி பேசுங்களேன். ரகனே வாலா தங்குபவர், வாழ்பவர், வசிப்பவர், குடிப்பவர். அல்லேலூயா. அப்போ ஒருத்தர் இங்க வந்து குடி இருக்கணும். யாருங்க? இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அந்த ஆத்மா அவரு எங்கெங்க இருந்து பார்த்தாரு. டேபர்நாக்கில் இருந்து பார்த்தாரு, வனாந்தரத்துல இருந்து பார்த்தாரு, அப்புறம் அந்த டெம்பிள்ல இருந்து பார்த்தாரு, சாலம் கட்டின டெம்பிள். எங்க இருந்து பார்த்தாலும் அவருக்கு இஷ்டமே கிடையாதுங்க. கடைசியில எங்க இருக்குன்னு விரும்பினா தெரியுங்களா? பிரதர், கேமரா பிரதர், எங்க இருக்குன்னு விரும்பினா தெரியுங்களா? உங்க உள்ளத்துல. அல்லேலூயா. எப்படிங்க? உங்க உள்ளத்துல. டிஎல் மூடி எனக்கு தேவ மனுஷன் சண்டே கிளாஸ் மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ ஒரு கேள்வி கேட்கிறாரு அவரு. இயேசு கிறிஸ்து பெரியவரா சிறியவரா? சொல்லுங்க. எல்லாரும் சொன்னாங்க இயேசு கிறிஸ்து பெரியவர், இயேசு கிறிஸ்து வானத்து பூமியின் படைச்சவர், இயேசு கிறிஸ்து பலவித வியாதிகளை சுகப்படுத்தினவர், இயேசு கிறிஸ்து விடுதலை தந்தவர், செத்து போய் ஊரோடு எழுப்பினாரு, குஷ்டரோகியை தொட்டு சுகமாக்குனாரு, கண்ணில் அவனுக்கு பார்வை கொடுத்தாரு, நடக்க முடியாது நடக்க வச்சாரு அப்படின்னு எல்லாம் இந்த சின்ன பிள்ளைங்க சொன்னாங்க. ஆனா ஒரே ஒரு குட்டி பாப்பா ஏஞ்சி இயேசு கிறிஸ்து சிறியவர் இருக்கான். அவருக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. எப்படிங்க? என்னடா நான் உலகத்துல உள்ள பிரசங்கம் பண்ணிட்டு வரேன், டிஎல் முடினானு என்ன நான் இப்படி சொல்றேன் பெரியவர்னு இந்த சின்ன பாப்பா சிறியவர் சொல்லலாம். அவர் சொல்லு, அந்த பிள்ளை சொல்றான், அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து என் குட்டி இதயத்துல குட்டி இயேசுவா உள்ள இருக்கிறாரே, டேரா போட்டிருக்காரு, அதனால அவரு பெரியவர். ஆனால் அவர் பெரியவர். அல்லேலூயா. பாருங்க, வேதம் சொல்லுது கடற்கரை மணலை போல அவர் எழுத்தின்படி ஆசிரிச்சார். ஆனா நாம எப்படி இருக்குங்களா? கிறிஸ்துவின் உடன் சுதந்திரமா இருக்கிறோம். மத்தேயு 2:2 பாத்தீங்கன்னா, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? எப்படிங்க? அவர் யாருக்கு ராஜா? யூதருக்கு ராஜா. அதே மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் வாசிங்க. அவரோட மரண வேலையில அந்த ராஜா என்ன பண்றாரு? அந்த தேசத்து ராஜா பிலாத்து அவருடைய சிலுவை மேல அந்த இதுல பாத்தீங்கன்னா, நசராகி இயேசு யூதரின் ராஜா அப்படின்னு எழுதி வைக்கிறாரு. அப்ப பாருங்க, அவர் பிறப்பிலும் அவர் இயேசு என்று, அவர் ராஜா என்று நம்மை ஆள போகிற ராஜா. சொல்லுங்க. ரொம்ப நாளா ஒரு ராஜா வருவான்னு எதிர்பார்த்தாங்க. என்ன? மேசியா. சொல்லுங்க. மேசியான்னு அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அர்த்தம். கிறிஸ்டோஸ், கிரைஸ்ட்னால அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அர்த்தம். சரிங்களா? அப்ப நம்மள ஒருத்தர் வந்து அபிஷேகம் பண்ண போறாரு, ஒருத்தர் வர போறாருன்னு ரொம்ப நாளா காத்திருந்தாங்க. நம்மளை ரட்சிப்பதுக்காக ஒருத்தர் வர போறாரு. மல்கியாவுக்கும் மத்தேயுக்கு இடையில இருண்ட காலங்கள். சொல்லுங்க. டார்க் ஏஜஸ். சொல்லுங்க. 700 வருடங்கள். எத்தனை வருஷங்க? 700 வருடம் இருண்ட காலங்கள் இருந்து அத தீர்க்கதரிசி ஏசாயா என்பவர் பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஏசாயா 7:14 9:6 அவருடைய பிறப்பை குறித்து அவர் தீர்க்க தரிசனமாக உரைத்திருக்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பிறப்பு முன் அறிவிக்கப்பட்டு தீர்க்க தரிசனமாக, இயேசு கிறிஸ்துவின் மரணம் முன் தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல், இயேசு கிறிஸ்துவோட பரலோகம் செல்லுதல், திரும்ப வந்து நம்ம அழைத்து செல்லும் எல்லாம் ஏசாயா என்ற புத்தகத்துல எழுதப்பட்டிருக்கிறது. மினி பைபிள். சொல்லுங்க. ஏசாயா என்ன புத்தகம்? மினி பைபிள். ஏன்னா 66 அதிகாரம் இருக்கு அதுல. அல்லேலூயா. அப்ப பாருங்க, யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிற எங்கே? அதே மத்தேயு சுவிசேஷத்துல பின்னால பாத்தீங்கன்னா சிலுவை நேரத்துல ஆண்டவருக்கு அந்த போர்டு போடுறாங்க. அடுத்தது கரிய போலம் வந்து கொடுக்குறாங்க. யாருங்க? அந்த வெள்ளை போலம். என்ன போலங்க? வெள்ளை போலம் வந்து அந்த 3 ஞானிகள். யாருங்க? 3 ஞானிகள். ஒருத்தர் அரபு தேசத்துல வந்தாருன்றாங்க, ஒருத்தர் ஆப்பிரிக்காவில வந்தாருன்னு சொல்றாங்க, இன்னொருத்தர் இந்தியாவில வந்தாருன்னு சொல்றாங்க. நமக்கு தெரியாது இன்னும் எத்தனை பேர் வந்தாங்கன்னு பைபிள் சொல்லவும் இல்லை. ஆனா நாமளா ஏதாவது கதை விட்டுற வேணாம். அல்லேலூயா. 3 பேர் வந்திருப்பாங்க. ஏன்னா 3 பொருள் கொடுத்துருக்காங்க. அல்லேலூயா. டிசம்பர் 25 பிறந்தநாள் சொல்றாங்க. டிசம்பர் இருக்கலாம். அல்லேலூயா. டிசம்பர் 25 ஒரு பிறந்தநாள் கிடையாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா ஒரு நாட்டுல வெள்ளை கிறிஸ்துமஸ்னாங்க, ஒரு நாள்ல அக்டோபர்ல கொண்டாடுறாங்க, ஒரு மாசத்துல ஒரு தேசத்துல நவம்பர்ல கொண்டாடுறாங்க. ஏசப்பா ஒரு குளிர் காலத்துல பனி காலத்துல பிறந்திருக்கிற, அது உண்மை. அல்லேலூயா. அவர் பிறப்பை குறித்து நம்மளுக்கு வாக்குவாதம் வேண்டாம். அல்லேலூயா. அவர் பிறந்தது உண்மை, அவர் நம்மோடு வாழ்வது உண்மை, அவர் நமக்காக மரித்தது உண்மை, அவர் திரும்ப வரப்போது உண்மை, நம்மளை பரலோகத்துக்கு கூட்டு போவது உண்மை. அல்லேலூயா. உண்மையில உண்மை. நீங்க விசுவாசத்தாலும் விசுவாசிக்காட்டாலும் ஏசு கிறிஸ்து திரும்ப வரப்போறாரு. பிரதர் ஒரு பிரதரை பார்க்க போயிருந்தேன் அந்த கலியமங்கலத்துல. ஒரு தப்பான உபதேசம் சேர்ந்த சபை விசுவாசி கொடுத்து ஏசு கிறிஸ்து 2ஆம் முறை வந்துட்டாரு பிரதர் அப்படின்னாரு. அப்ப எங்க பிரதர் இருக்காரு ஏசு கிறிஸ்து அப்படின்னு கேட்டார். எந்த சர்ச்சில் இருக்காரு பிரதர்? சர்ச்சில தானே இருப்பாரு. அல்லேலூயா.
எந்த திச்சுன்னு கேட்டா அது சொல்ல தெரியல. அவரு எங்க இருக்கிற உங்க வீட்டுல இருக்கிறாரு பிரதர், அதுவும் யோசிக்கிறாரு. இல்லையா? அப்ப எவ்வளவு கள்ள உபதேசம் இந்த நாட்டுல பரவிட்டு இருக்கு. நீங்களால எச்சரிக்கையா இருக்கணும். பாருங்க, யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறவர் எங்க எங்க பிறந்திருக்கணுமா? அது நம்ம உள்ளத்துல பிறக்கணும். அவர் யூதருக்கு மாத்திரம் ராஜா இல்ல, ஞானிகளுக்கு மாத்திரம் ராஜா இல்ல. அவர் உங்களுக்கு ராஜா, எனக்கு ராஜா, ராஜாதி ராஜா, தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர். அல்லையா? ஏனென்றால் அவர் என்னுடைய ஆத்தும நேசர். இரண்டாவது ஒரு நட்சத்திரம் என்ன தெரியுங்களா? சாஸ்திரிகளின் நட்சத்திரம். மேய்ப்பர்களுக்கு தேவன் தூதர் மூலம் அறிவித்தார். சிமியோனுக்கு தேவன் வாக்குத்தத்தம் மூலம் அறிவித்தார். அன்னாளுக்கு தேவன் தீர்க்க தரிசனமாக கூறினார். ஞானிகளுக்கு தேவன் நட்சத்திரம் மூலம் அறிவித்தார். தோட்டக்காரருக்கு அவர் சாரோனின் ரோஜா. கற்றவர்களுக்கு பில்டர்ஸ்க்கு அவர் எப்படி இருக்காரு? ஆகாத தள்ளப்பட்ட மூளைகள். அடுத்தது கப்பல் பிரயாணிகளுக்கு அவர் தீப ஸ்தீபம். பசியா இருக்கிற நமக்கு அவர் ஜீவ அப்பம். அல்லையா? ஆண்டவர் மேல பசியா இருக்கிறீங்களா? இங்க ஏன் இங்க ஆத்மா வச்சிருக்கிறார்? வயிற்றுக்கு மேல ஏங்க வச்சிருக்கிறார் நம்ம ஆத்மாவை? இதை நிரப்புறதுக்கு முன்னாடி இதை நிரப்பணும். அல்லையா? எதை நிரப்புறதுக்கு முன்னாடி இன்னும் தொங்கி இருப்பாரு எனக்கு. அல்லையா? அல்ல பாருங்க, இதை நிரப்புறதுக்கு முன்னாடி இதை நிரப்பணும். எதை? ஆத்மாவை. ஆத்மாக்கு சோறு தினமும் என்ன தெரியுங்களா? வேத வசனம். சொல்லுங்க, தினமும் வேத வசனத்தை நல்லா சாப்பிடணும். டெய்லி 3 அதிகாரம் அல்ல 5 அதிகாரம் வாசிக்கணும். அவங்கதான் உண்மையான கிறிஸ்தவங்க. நீங்க பைபிள் படிக்காம சும்மா சபைக்கு வரீங்கன்னா உங்க ரட்சிப்புல ஒரு டவுட் இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. டெய்லி பைபிள் படிக்கணும். சொல்லுங்க, டெய்லி டெய்லி பைபிள். டெய்லி சாப்பிடுங்க 3 வேளைக்கு. ஒரு வேளை சாப்பிட்டா சொல்லுங்க, ஒரு வேளை சாப்பிட்டா யோகி, 2 வேளை சாப்பிட்டா போகி, 3 வேளை சாப்பிட்டா ரோகி, 4 வேளை சாப்பிட்டா ரோகி. அல்லேலூயா. கணக்கு இல்லாம சாப்பிடுறோம்ல, ஆனா கொஞ்சம் ஆத்துமாக்கு சோறு போடுறோமா? படிச்சீங்கன்னா, நீங்க பைபிள் படிச்சீங்கன்னா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். படிக்காத யாரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் அன்பா நான் சொல்றேன், உங்களுக்கு திட்டில தினமும் பைபிள் படிங்க. இந்த வருஷம் இறுதிக்குள்ள என்ன பண்ணும்? பைபிள் படிக்கணும். அல்லேலூயா. நட்சத்திரத்துக்கு எப்படி அவர் இருக்கிறாராம்? திருச்சபைக்கு அவர் எப்படி இருக்கிறாராம்? குத்து விளக்கா இருக்கிறாரு. அல்லேலூயா. எப்படிங்க? திருச்சபைக்கு அவரு குத்து விளக்கா இருக்கிறாரு. அல்ல, நமக்கு அவர் எப்படி இருக்காரு? ஆத்தும நேசர். சொல்லுங்க, ஆத்தும மணவாளன். சொல்லுங்க, அவர் மணவாளன், நான் மணவாட்டி. இந்த திருச்சபை நம்ம சபை பேர் என்னங்க? நம்ம சியோன் ஃபயர் டேபர்னக்கிள். இந்த சியோன் ஃபயர் டேபர்னக்கிளுக்கு அவர் எப்படி இருக்காரு தெரியுங்களா? இந்த சியோன் ஃபயர் டேபர்னக்கிள் வந்து மணவாட்டி. சொல்லுங்க, அவர் மணவாளன். சொல்லுங்க, மணவாட்டி என்பது திருச்சபை குறிக்கிறது. சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து, பாஸ்டர், பிலீவர்ஸ். சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து, பாஸ்டர், பிலீவர்ஸ், இவங்கெல்லாம் சேர்ந்துதான் திருச்சபை. எக்லீசியா. சொல்லுங்க, எக்லீசியா கிரீக் வேர்டு. எக்லீசியானா சபைன்னு அர்த்தம். சபை என்ன தெரியுங்களா? பிரித்தெடுக்கப்பட்டவர்களின் கூட்டம், நீதிமான்களின் கூட்டம், பரிசுத்தவான்களின் கூட்டம், பாவிகளின் கூட்டம் அல்ல. பரிசுத்தவான். பாவியே இருந்த என்ன இயேசு பரிசுத்தமா என்னை கழுவி, ரத்தத்தால கழுவி, என் பாவம் அநியாய அக்கிரமம் துணிகரம் மீறுதெல்லாம் மன்னிச்சு என்ன ஒரு ரத்தத்தால கழுவி, பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்து அவருடைய அப்பத்துக்கு அந்த அப்ப ரசமும் ஒவ்வொரு மாதத்திலும் புசிக்கும்படி, சபைக்கு வரும்படி, இந்த இடத்துல ஊழியம் செய்யும்படி, சுவிசேஷம் சொல்லும்படி, பரலோகத்துக்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்தும்படி, என் குடும்பத்தை ரட்சிக்கும்படி, என் குடும்பத்தாருக்கு ரட்சிப்பை தரும்படி கர்த்தர் உங்களை என்னையும் ரட்சித்து இந்த வீட்டுல வச்சிருக்கிறாரு. ஒரு பிச்சைக்காரன் பிச்சை எடுத்தா அந்த பிச்சையை போய் வெளியில போய் சொல்லுவான். அந்த மாதிரி நான் ரட்சிக்கப்பட்டனா என் ரட்சிப்பை குறித்து நான் வெளியே போய் சொல்லணும். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னங்க? ரட்சிக்கப்பட்டது நோக்கமே மற்றவங்களை ரட்சிப்புகள் நடத்துவதற்காக தான் உங்களை ரட்சித்திருக்கிறார். அல்லேலூயா. நான் மாத்திரம் ரட்சிக்கப்பட்ட போதும், என் குடும்பம் ரட்சிக்கப்பட்டா போதும். உண்மையான கிறிஸ்துமஸ் என்ன தெரியுங்களா? இயேசு கிறிஸ்து உங்க உள்ளத்திலும் இல்லத்திலும் பிறக்கணும். அல்லேலூயா. எப்படிங்க? இயேசு கிறிஸ்து என்னைக்கு உங்க உள்ளத்துல வராரோ அன்னைக்குதான் உங்களுக்கு ரியல் கிறிஸ்துமஸ், இல்லாட்டி ரியல் கிறிஸ்துமஸ். அல்லேலூயா. அப்ப சாஸ்திரிகளுக்கான அந்த நட்சத்திரம் என்ன சொல்லுதுன்னா, தானியேலின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க சீக்கிரமா. தானியேல் 12:3 சீக்கிரம். ஆத்துமாக்களை நம்ம என்ன பண்ணுமா? ஆதாயம் பண்ணணுமா? சோ இந்த சாஸ்திரிகள் தேவனை தேடினார்கள், கண்டுபிடித்தார்கள், வணங்கினார்கள், கொடுத்தார்கள். சொல்லுங்க, இந்த சாஸ்திரி என்ன பண்ணாங்க? தேவனை தேடினாங்க, கண்டுபிடித்தார்கள், வணங்கினார்கள், கொடுத்தார்கள். அவர்கள் கொஞ்சம் டைவர்ட் ஆனாங்க, கொஞ்சம் மாம்ச சிந்தைக்கு இடம் கொடுத்தாங்க. ஏரோது ராஜா பார்க்க போனாங்க. எப்படிங்க? தேவன் சொல்லிட்டாரு, அந்த நட்சத்திரம் மூலமா, அந்த நட்சத்திரம் எந்த இடத்துல, அது பேர் வால் நட்சத்திரம். அது பல ஆண்டுக்கு ஒரு முறை தான் தோன்றுமா. அது தோன்றும் போது உலகத்துல ஏதோ மிகப்பெரிய சம்பவம் நடக்கும் போதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்ப ஏசப்பா பிறக்கும் போது அந்த வால் நட்சத்திரம் தோன்றி அந்த ஞானிகளுக்கு அது காட்சி கொடுத்து, அந்த ஞானிகளை, சாஸ்திரிகளை நேரா பிள்ளையாக இயேசுவண்டை, குழந்தையாக இயேசுவண்டை நடத்தியது.
நீங்கள் நானும் சாஸ்திரிகள் போல ஆத்துமாக்களை இயேசுவண்ட நடத்தணும். அதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ். சும்மா கிறிஸ்துமஸ் சொல்லிட்டு ட்ரெஸ் போட்டு டெக்கரேஷன் பண்ணி சாப்பிட்டுட்டு சும்மா ஊரை ஏமாத்த கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. வச்சுக்காதீங்க, கொஞ்சம் ஓர பேச நினைச்சுக்காதீங்க. அல்லேலூயா. ஒரு பாரம் சொல்லுங்க என்னங்க, நம்ம தெய்வத்தை பத்தி நம்ம வெளியே போய் சொல்லணும். ரத்த சாட்சியா மறிச்சாலும் பரவாயில்ல போய் சொல்லணும். சொல்லுங்க, என்னை வெட்டி கூறுகிறா, இந்த உடம்பு கூறுகிற வெட்டி கூறுபட்டாலும் ஒவ்வொரு ஆவையும் இயேசு இயேசு இயேசுன்னு தான் சொல்லும். அல்ல ஏன் தெரியுங்களா, இந்த இயேசப்பா இந்த பாவியை மன்னிச்சு ரட்சித்து சபையில இன்னைக்கு மன்னிச்சு வச்சிருக்கிறார். என்கிட்ட சில குறைகள் இருக்குது. திடீர்னு டென்ஷன் ஆயிடுவேன், புரிஞ்சுக்காம சொல்லிட்டேன் பேச இப்பயும். ஆனா ஆண்டவர் அதெல்லாம் மன்னிச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ, பொறுமையா பேசு, விட்டு கொடுத்துக்கோ, ஜெபம் பண்ணு, அன்பை காட்டு. என் பையன்ட்ட அன்பை காட்டு. அவர் ரொம்ப உலக நண்பர்களோட ரொம்ப சிநேகிதமா இருக்கிறாரு. அப்ப அவனுக்கு என்ன, ஆண்டவர் அன்பை காட்டணும். அவங்கள்ட்ட போய் கண்டிஷன் பண்ணி சொல்லக்கூடாது பிள்ளைங்கள்ட்ட. அல்லேலூயா. ஒரு தோல் மேல வளர்ந்து விட பிள்ளைங்களை தோழனா பாவித்து நடத்தணும். அல்லேலூயா. அவங்களை ரொம்ப படி, அது பண்ணு, இது பண்ணு ரொம்ப போர்ஸ் பண்ணாதீங்க. ஒரு அளவுக்கு சொல்லிட்டு விட்டுடுங்க. சொல்லுங்க, வாய் திறந்து பெத்தவங்க எல்லாம் ஓரளவு சொல்லிட்டு ஜெபம் பண்ணுங்க. அவங்களுக்கு முன்னால வாழ்ந்து காட்டுங்க. எப்படிங்க, நீங்க முதல்ல சண்டை போடாம இருக்கணும். கணவன் மனைவி பிள்ளைங்களுக்கு முன்னால அவங்க வெளியே அனுப்பிட்டு 2 பேரும் சத்தம் போட்டுக்குங்க. அல்லேலூயா. அவங்க முன்னால சண்டை போடாதீங்க. அதுதான் உங்க பிள்ளைங்க, நீங்க தான் முதல் டீச்சர் உங்க பிள்ளைங்களுக்கு. ஸ்கூல் டீச்சர் ஃபர்ஸ்ட் டீச்சர் கிடையாது. ஏன்னா உங்களோட எத்தனை வருஷம் இருக்காங்க, 18 மணி நேரம் இருக்காங்க. ஸ்கூல்ல தான் 6 மணி நேரம் இருக்காங்க. யாரோ ரொம்ப நேரம் இருக்காங்க உங்களோட. அப்ப நீங்க தான் முதல் டீச்சர். சொல்லுங்க, நீங்க தான் முதல் டீச்சர். உங்க பிள்ளைங்களுக்கு நல்லதை கத்துக் கொடுங்க. கெட்ட வார்த்தை எதுவும் பேசாதீங்க. அதை அப்படியே போய் சொல்லும் பின்னால. அது திரும்ப உங்களுக்கு ரிப்பீட் அடிக்கும் உங்க பிள்ளைங்க உங்கள்கிட்ட. ஆனால் அவங்கள்ட்ட முன்னால நல்ல யோக்கியமா நடக்க முயற்சி பண்ணுங்க. அதுதான் உண்மையான கிறிஸ்துவம். அல்லேலூயா. என்னடா வந்தா ஏதோ பிளஸிங் பண்ணுவாரு, ஆசீர்வாதம் போடுவாருன்னு பார்த்தா கண்டிஷன் பண்றாரு அப்படின்னு. அல்லேலூயா. ஐயா சிக்னல் கொடுத்துட்டாரு. 3வது ஒரு நட்சத்திரம் என்ன தெரியுங்களா, அவருடைய நட்சத்திரம். எப்படிங்க, ஹிஸ் ஸ்டார். சொல்லுங்க, மத்தேயு 2:2 பாத்தீங்கன்னா அவருக்குன்னு ஒரு நட்சத்திரம். அப்ப நீங்க வந்து அவருடைய நட்சத்திரமா இருக்கணும். உன்னத பாட்டுல பாத்தீங்கன்னா 2:13 பாத்தீங்கன்னா, நான் நேசருடைய, நேசர் என்னுடையவர், கிறிஸ்து தேவனுடையவர், கிறிஸ்து என்னுடையவர். அல்லேலூயா. எப்படிங்க, கிறிஸ்து எனக்கு சொந்தக்காரர். எப்படி 2 விதத்துல சொந்தக்காரர் சொன்ன, ஒண்ணு கிறிஸ்திகர், 2வது ரட்சகர். அல்லேலூயா. அப்ப கிறிஸ்து எனக்கு சொந்தக்காரர், ஏனென்றால் அவர் என் ஆத்தும நேசர். அல்லேலூயா. அடுத்து கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் என்ன பண்ணுதான், அந்த ஜனங்களை கூட்டு போய் அந்த என்ன வெளிச்சம் காமிச்சு போய் இது பண்ணுவான். கிழக்குல தான் என்ன பண்ணாரு ஆண்டவர், அந்த எருசலேம் பட்டணம் இருக்குது. அந்த இப்பயும் பாத்தீங்கன்னா சில சபை மக்கள் கிழக்கு நோக்கி ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க வீட்டுல வந்து சிலுவை போட்டுருப்பாங்க. செவுத்துல, கிழக்கு திசையில் உள்ள செவுத்துல சிலுவை போட்டு வச்சிருப்பாங்க. மாத்தமாய் கேரளாவை சேர்ந்த மாத்தமாய் கிறிஸ்தவங்களாம் பாத்தீங்கன்னா வீட்டுல சிலுவை போட்டு வச்சாங்க. கிழக்கு பக்கம் உள்ள செவுருல சிலுவை போட்டு வச்சிருப்பாங்க. அல்லேலூயா. ஏன்னா கிழக்கு நோக்கி தேவனை பாக்குற மாதிரி அவங்களுடைய அபிப்பிராயம். அல்லேலூயா. அப்ப அந்த நட்சத்திரம் என்ன பண்ணுது, ரட்சிப்பை தந்தது, வழி நடத்தின நட்சத்திரம். கரெக்டா வழி நடத்துது. எங்கேயும் பாதம் மாதிரி போகல, அவங்க இடையில டைவர்ட் ஆனாலும் அவங்களை விடல. அல்லேலூயா. கடைசியா ஒரு நட்சத்திரம், அந்த நட்சத்திரம் என்ன பண்ணுதான், தீர்க்க தரிசனம் உரைத்த அந்த தீர்க்க தரிசனத்தை இந்த நட்சத்திரம் நிறைவேற்றி, பல ஆண்டுகளுக்கு முன்பாக உரைத்த தீர்க்க தரிசனத்தை இந்த நட்சத்திரம் இயேசுவண்டை அவங்களை நடத்தி கூட்டு போய் பாருங்க, இவர் தான் இந்த உலகத்துக்கு ரட்சகர், இவரால் தான் உங்களுக்கு மீட்பு உண்டு, இவரால் தான் பாவ மன்னிப்பு உண்டுன்னு சொல்லி அது கரெக்டா வழி நடத்தியது. அடுத்து பாத்தீங்கன்னா ராஜாவை அறிமுகப்படுத்திய நட்சத்திரம். இயேசு ராஜாவை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தி, இயேசு கிறிஸ்து முதல் பரலோகத்தில் இறங்கி வந்த முதலும் கடைசி மிஷினர் யாருன்னா இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான். அல்லேலூயா. அந்த இயேசு ராஜாவை நீங்களான அந்த உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழும்போது நமக்கு உண்மையான கிறிஸ்துமஸ் உண்டாகும். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ரமேஷ் ஐயா மீதி நடத்துவாங்க. எல்லாரும் கொடுத்ததுக்கு நன்றி. ஆமென். Praise the Lord. Hallelujah. கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும். இப்பொழுது நம்ம ஆராதனைக்குள் கடந்து செல்வோம். எல்லாம் எழுந்து நின்று, இந்த வருடம் முழுவதும் நம்மை பாதுகாத்து வந்த தேவன் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். நம்ம என்ன செய்யணும், நன்றி செலுத்தணும். நமக்கு செய்த எத்தனையோ உதவிகளை தேவன் செய்திருக்கிறார். நம்மை ஜீவனோடு வைத்திருக்கிறார், ஆரோக்கியமாக வைத்திருக்கிறார். ஆமென். நம்மை நடக்க வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்பொழுது நாம் சகோதரனோடு கூட சேர்ந்து எல்லாம் கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி எல்லாரும் நாம் அப்படியே ஆராதனைக்குள் கடந்து செல்வோம். தேங்க்யூ. 1 பேதுரு 5:7 வசனம் தெரியாம சொல்லுவாங்க, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் அவர் மேல் வைத்து விடுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லுங்களேன், நம்மளை விசாரிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். இந்த நாளில அவர் ஜீவனோடு வீற்றிருக்கிறார். அவர் இந்த நாளில பிறந்த நாள் தான் இது.
ஆனா இன்னைக்கு அவர் பிறக்கல. 2000 வருடங்களுக்கு முன்பதாக நம்முடைய பாவங்களுக்காக அவர் அன்றே தீர்மானம் பண்ணி நமக்காக சிலுவையை சுமந்து என்னுடைய பாவத்திற்காக தேவன் மரித்து 3ஆம் நாளிலே உயிர் தெழுந்து இந்த நாளிலே அவர் ராஜாவாக, அவர் மீட்பராக, நம்முடைய இரட்சகராக அவர் சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறார். அவரை இந்த நாளிலே நாம் உயர்த்த போகிறோம். இந்த நாளிலே நாம் அவரை ஆராதிக்க போகிறோம். இந்த நாளிலே அவருடைய நாமத்தை சொல்லி நாம் உயர்த்த போகிறோம். எல்லாருமே ஸ்தோத்திரம் சொல்லலாமா? யாருமே அமைதியா இருக்க வேணாம். சின்னங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எதுவுமே தெரியல கூட இயேசுவே அப்படின்னு சொல்லி கூப்பிடுங்க. இயேசுவே அப்படின்னு சொல்லி சத்தத்தை உயர்த்தி கூப்பிடுங்க. அவருடைய நாமம் பலத்த துருகம். அவருடைய நாமம் நமக்கு ரட்சிப்பை தருகிற நாமமாய் இருக்கிறது. அவருடைய நாமம் நமக்கு கேடகமாய் இருக்கிறது. அவருடைய நாமம் நமக்கு பாதுகாப்பாய் இருக்கிறது. அவருடைய நாமம் அவருடைய சட்டைகளின் கீழே நம்மளை மறைத்து பாதுகாக்கிறதா இருக்கிறது. எல்லாருமே துதிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாள் வரைக்கும் எங்களை பாதுகாத்த தெய்வமே உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்கள் மத்தியில உலாவுகிற தெய்வமே உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கே 2-3 பேர் அப்பா ஒரு மனமா இருக்கிறவர்கள் மத்தியில நான் இருக்கிறேன் என்று சொல்லவரே, அதற்காக உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாள் வரைக்கும் உங்களுடைய கிருபையினாலே எங்களை பாதுகாத்தீர். இந்த நாள் வரைக்கும் உங்களுடைய இரக்கங்களினாலே எங்களை மீட்டுக் கொண்டீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கோடான கோடி நன்றி ஆண்டவரே. அப்பா, இதோ தாவீது சொல்லுகிறது போல, நான் படித்து நித்திரை செய்தேன், விழித்துக் கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார் என்று சொன்னது போல, அப்பா, நேற்று ஜீவனோடு இருந்தவர்கள் இந்த நாளில எங்கள் மத்தியில இல்ல ஆண்டவரே. அப்பா, நேற்று எங்களுக்கு நல்லா பேசிக்கிட்டு இருந்தவங்க இந்த நாள்ல உடம்பு சரியில்லாம போயிருக்கிறாங்க. ஆனா தேவன் எங்களை உண்மை ஆராதிக்கும்படியாக தெரிந்து கொண்டீரே. அதற்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம். இந்த ஜீவனுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, நல்ல சுகத்தை கொடுத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, உடைய அன்பிற்காக நன்றி, உடைய இரக்கத்திற்காக நன்றி, உடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. கோடான கோடி நன்றி ஆண்டவரே. கர்த்தருடைய நாமம் நம்முடைய புகலிடமாய் இருக்கிறது. அவர் யெகோவா ஈராய் இருக்கிறார். நமக்கு எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் யெகோவா நிசியாய் இருக்கிறார். என்னாலும் நமக்கு வெற்றி தருகிற தேவனாய் இருக்கிறார். நாம் இந்த பாடலை உற்சாகத்தோடு பாடலாமா? கர்த்தர் நாமம் என் புகலிடமே. நாமம் என் புகலிடமே, கர்த்தரோடு துதித்திடுவே. நாமம் என் புகலிடமே, கர்த்தரோடு துதித்திடுவே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வீ. யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வீ. கலங்களப்பா, கலங்களப்பா, நாங்க கலங்களப்பா, நாங்க கலங்களப்பா. நாமம் என் புகலிடமே, கர்த்தரோடு துதித்திடுவே. நாமம் என் புகலிடமே, கர்த்தரோடு துதித்திடுவே. யெகோவா நிசியே, யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவீ. யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவீ. ஸ்தோத்திரமே. நாமம் என் புகலிடமே, கர்த்தரோடு துதித்திடுவே. நாமம் என் புகலிடமே, கர்த்தரோடு துதித்திடுவே. யெகோவா ரப்பா, யெகோவா ரப்பா, சுகம் தரும் தெய்வமே. யெகோவா ரப்பா, சுகம் தரும் தெய்வமே. கலங்கலப்பா, நாங்க கலங்கலப்பா, நாங்க கலங்கலப்பா. நாமம் என் புகலிடமே, கர்த்தரோடு துதித்திடுவே. நாமம் என் புகலிடமே, கர்த்தரோடு துதித்திடுவே. யெகோவா ஷாலோம், யெகோவா சமாதானம், சமாதானம் தருவீ. யெகோவா ஷாலோம், சமாதானம் தருவீ. ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே.
கருத்தோடு துதித்திடுவே நாமம் என் புகழிடமே கருத்தோடு துதித்திடுவே இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் படுகாது எந்த தீங்கும் தீண்டாது விசுவாசத்தோடு சொல்லுவோம் ஆமே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் படுகாது எந்த தீங்கும் தீண்டாது நேசரின் ரத்தம் என் வேலை நெருங்காது தாத்தா நேசரின் ரத்தம் பாசமாய் சிலுவையில் பலியானா பாவத்தை வென்று விட்டாமே பாசமாய் சிலுவையில் பலியானா பாவத்தை வென்று விட்டார் இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் வருகார் இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார் இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார் உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவர் ஆமென் கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் படுகாது எந்த தீங்கும் தீண்டாது மறுபடியும் சொல்லுவோம் அந்த கோட்டைக்குள்ளே ஆமென் உற்சாகமா கரங்களை தட்டலாமா ஹல்லேலூயா துதிக்கலாம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்றி சொல்லலாம் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே கோடான கோடி நன்றி ஆண்டவரே கோடான உயர்த்தி செலுத்துகிறோம் ஓ ரக்கரபல துருவிக்கரபலபா உயிர்த்தெழுந்த வல்லமை ஆண்டவரே ஒவ்வொருவரை நிரப்பிக் கொண்டிருப்பதற்காக நன்றி பலத்த துருகம் ஓ ரிக்கரபல துருவிக்கரபபா நன்றி ராஜா நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே நன்றி ராஜா தகப்பனே இந்த பூமியில எப்படி நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தீரோ ஆம்பா தகப்பனே அற்புதங்களை செய்தீரோ தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினீரோ தகப்பனே அதே அற்புதத்தின் வல்லமை இந்த நாளில் இந்த நேரத்தில் எங்கள் மத்தியில் செய்வதற்கு நீர் வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறீர் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறீர் எங்கள் மத்தியிலே இருக்கிறீர் ஆண்டவரே நன்றி ராஜா ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே உங்க அன்பு பெரியது உங்க இரக்கம் பெரியது உங்க கிருபை பெரியது உங்க தயவு பெரியது உங்க அன்பு பெரியது உங்க இரக்கம் பெரியது உங்க கிருபை பெரியது உங்க தயவு பெரியது அநாதையாய் அடைந்த என்னை தேடி வந்தீரே அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே அநாதையாய் அடைந்த என்னை தேடி வந்தீரே அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே உங்க அன்பு பெரியது உங்க இரக்கம் பெரியது உங்க கிருபை பெரியது உங்க அன்பு பெரியது உங்க இரக்கம் பெரியது உங்க கிருபை பெரியது உங்க தயவு பெரியது இல்லாத உலகத்திலே அழைத்தேனையா நிகரில்லாத இயேசுவே அழைத்து கொண்டீரே நிலையில்லாத உலகத்திலே அழைத்தேனையா நிகரில்லாத இயேசுவே அணைத்து கொண்டீரே உங்க அன்பு பெரியது உங்க இரக்கம் பெரியது உங்க கிருபை பெரியது உங்க தயவு பெரியது உங்க அன்பு பெரியது
உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆற்றி தேற்றி நடத்தி வந்தீரே. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆற்றி தேற்றி நடத்தி வந்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல. மறுபடியும் சொல்லுவோமா? கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கிய கிருபையது. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபையது. கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஒன்றுமில்லா நேரத்தில் ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபையே, உதவி செய்த கிருபையது. நான் ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபையது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உள்ளத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் மத்தியில விலாவுகிற தேவனாக சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென் ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அவர் நம்ம உள்ளத்துல இருக்கிறாருன்னு சொல்லிட்டு? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அவர் நம்ம மத்தியில இருக்கிறாருன்னு சொல்லிட்டு? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அவர் நம் நடுவிலே இருக்கிறார், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவனாய் இருக்கிறார்? ஆராதனுடைய ரொம்ப முக்கியமான ஒரு அம்சமே தேவனுடைய சமூகத்துல நம்மை நாமே அர்ப்பணிக்கிறோம். நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் அர்ப்பணிப்பதே நாம் செய்கிற புத்தியுள்ள ஆராதனையா இருக்கிறது என்று நாம் ரோமரிலே வாசிக்கிறோம். நாம் புத்தியுள்ள ஆராதனைக்கு நேராய் நாம் கலந்து கொண்டிருக்கிறோம். உள்ளத்துல அசை கொடுங்க. உள்ளத்துல ஏசப்பா என் உள்ளத்துல வாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி போட்டுங்க. ஏசப்பா என் உள்ளத்துல வாங்க, அப்பா எங்கள் சபைகளில வாங்க, எங்கள் மத்தியிலே வாங்க ஆண்டவரே. இனி நான் வாழுகிற வாழ்க்கை என்னுடைய விருப்பத்தின்படி இல்ல, உம்முடைய விருப்பத்தின்படி நான் வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லி உள்ளத்துல ஆசை கொடுக்க. சிந்தைகளை வேற எங்கும் நம்ம கொடுக்க வேண்டாம், மனதை நாம் வேற எங்கும் அழைப்பாய விட வேண்டாம். யோசனைகள் இருக்கலாம், வீட்டுக்கு போய் அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி யோசனைகள் இருக்கலாம், போய் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கலாம்னு சொல்லிட்டு பிளான் இருக்கலாம், சொந்தக்காரங்களை போய் பார்க்கலாம்னு சொல்லி இருக்கலாம். அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா இந்த நேரத்தை நாம் தேவன் நமக்காக தந்திருக்கிறார். ஆண்டவரே, இனி நான் வாழுகிற வாழ்க்கை எனக்காக இல்ல ஆண்டவரே, உமக்காக நான் வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா ஆண்டவர் ஏன் நம்மளை இந்த நாள் வரைக்கும் ஜீவனோடு வைத்திருக்கிறார் அப்படின்னா அவரை துதிப்பதற்காக, அவருக்கு பிரியமான வாழ்க்கையை நாம் வாழும்படியாக. வசனம் இப்படியாக சொல்லுகிறது, இன்னும் கொஞ்ச நாள் இருக்கட்டும்,
இன்னும் கொஞ்ச நாள் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த வேலைக்காரன் எஜமானிடத்துல பரிந்து பேசுகிறது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக அனுதினமும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இன்னும் கொஞ்ச நாள் இருக்கட்டும் ஆண்டவரே, இன்னும் கொஞ்ச நாள் இருக்கட்டும், நான் அதை சுத்தி கொத்தி எரு போடுகிறேன், கனி தரும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆண்டவர் நம்ம மத்தியில கனிகளை எதிர்பார்க்கிறார். ஆவியின் கனிகளை நம்ம மத்தியில எதிர்பார்க்கிறார். அன்பை நம்ம மத்தியில எதிர்பார்க்கிறார். இரக்கத்தை நம்ம மத்தியில எதிர்பார்க்கிறார். மன்னிப்பின் குணத்தை நம்ம மத்தியில எதிர்பார்க்கிற தேவனாக இருக்கிறார். நாம் ஆராதிப்பதற்கு ஒரே நோக்கம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் நமக்கு ஜீவனை தந்திருக்கிறார். இதனால நாம் ஜீவனோடு இருப்பது அவருடைய சுத்த கிருபை. நாம நேற்று இரவுல போட்ட மாத்திரை நம்மளை காப்பாத்தலைங்க. நேற்று இரவுல நான் இப்ப வாலிப வயதுல நான் திடத்தோடு இருக்கிறேன், பலனோடு இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் நம்மளை காப்பாத்தல. அவருடைய சுத்தமான கிருபை மாத்திரம்தான் இந்த நாள்ல நமக்கு ஜீவனை தந்து இந்த நாளில தேவனை ஆராதிக்கும்படியாக நம்மை வைத்திருக்கிறோம். கருத்தோடு கூட பாடலாம். வாழ வைத்தீர் உம்மை ஆராதிக்க, தெரிந்து கொண்டீர் உம்மை ஆராதிக்க, உம்மை என்னாலும் ஆராதிப்பேன், உம்மை என்னாலும் ஆராதிப்பேன். ஜீவன் தந்தி உம்மை ஆராதிக்க, வாழ வைத்தீர் உம்மை ஆராதிக்க, தெரிந்து கொண்டீர் உம்மை ஆராதிக்க, உம்மை என்னாலும் ஆராதிப்பேன், உம்மை என்னாலும் ஆராதிப்பேன். கரங்களை உயர்த்தி சொல்லலாம். ஆராதனை 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 ஓஹோ நித்தியமானவரே, ஆராதனை 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 ஓஹோ நித்தியமானவரே, நிரந்தரமானவர் நீரே, கணத்துக்கு பாத்திர நீரே, மகிமையுடையவர் உம்மை என்றும் ஆராதிப்பேன். நீரே நிரந்தரமானவர் நீரே, கணத்துக்கு பாத்திர நீரே, மகிமையுடையவர் உம்மை என்றும் ஆராதிப்பேன். கிருபை தந்தீர் உம்மை ஆராதிக்க, பலனை தந்தீர் உம்மை ஆராதிக்க, ஊழியம் தந்தீர் உம்மை ஆராதிக்க, உம்மை என்னாலும் ஆராதிப்பேன், உம்மை என்னாலும் ஆராதிப்பேன். சொல்லுவோமா? கிருபை உம்மை ஆராதிக்க, பலனை தந்தீர் பலனை தந்தீர் உம்மை ஆராதிக்க, ஊழியம் தந்தீர் ஊழியம் தந்தீர் உம்மை ஆராதிக்க, உம்மை என்னாலும் ஆராதிப்பேன், உம்மை என்னாலும் ஆராதிப்பேன். எல்லோரும் கரங்களை உயர்த்தி சொல்லலாம். ஆராதனை 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 ஓஹோ நித்தியமானவரே, ஆராதனை ஆராதனை ஓஹோ நித்தியமானவரே, நீரே
நீரே நிரந்தரமானவர், நீரே கணத்துக்கு பாத்திர, நீரே மகிமையுடையவர், உமை என்று ஆராதிப்பேன். நீரே நிரந்தரமானவர், நீரே கருணத்துக்கு பாத்திர, நீரே மகிமையுடையவர், உமை என்று ஆராதிப்பேன். உமை என்று ஆராதிப்பேன். உமை என்று ஆராதிப்பேன். அவரே நமக்கு ஜீவன் தந்த தேவன். இன்னும் ஒரு ஜீவன் தந்தி நம்முடைய ஆராதனை நாம் முடிக்கலாம். எல்லாருமே சத்தத்தை உயர்த்தி பாடலாம், உண்மையாக பாடலாம், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் பாடலாம். ஜீவன் தந்தி உம்மை ஆராதிக்க, வாழ வைத்தி உம்மை ஆராதிக்க, தெரிந்து கொண்டி உம்மை ஆராதிக்க, உம்மை என்னாலும் ஆராதிப்பேன். உம்மை என்னாலும் ஆராதிப்பேன். ஜீவன் தந்தி, ஜீவன் தந்தி உம்மை ஆராதிக்க, வைத்தி உம்மை ஆராதிக்க, தெரிந்து கொண்டீர் உம்மை ஆராதிக்க, உம்மை என்னாலும் ஆராதிப்பேன். உம்மை என்னாலும் ஆராதிப்பேன். கரங்களை உயர்த்தி சொல்லலாம். ஆராதனை, 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 ஓ நித்தியமானவரே, ஆராதனை, 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 ஓ நித்தியமானவரே, நீரே மாணவர், நீரே கணத்துக்கு பாத்திர, நீரே மகிமையுடையவர், உமை என்று ஆராதிப்பேன். நீரே நிரந்தரமானவர். ஆராதனை செய்யப்பட்டதற்காக நடுவிலே நீ வாசம் பண்ணதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நாங்கள் சிறுகவும் உங்களுடைய நாமம் மாத்திரமே பெருகும்படியா எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் உங்களுடைய பாதத்திலே நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. Praise the Lord. Hallelujah. Hallelujah. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இரண்டு ஜெப குறிப்புகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஜெயம் கொண்டோம். அங்கிருந்து ஒரு சகோதரி சொல்லியிருக்கிறாங்க ஜெபிக்கும்படியாக. தேவராஜ் அப்படின்னு ஒரு வாலிபனுக்கு தொண்டையில சதை வளர்ந்து மூச்சு விட ரொம்ப சிரமமாயி ரொம்ப சளினால ஏற்கனவே 2 ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. சரியா, இப்ப மறுபடியும் ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
அதனால நம்முடைய சபைக்கு அது ஜெப குறிப்பாக ஜெபிக்கும்படி சொல்லியிருக்கிறாங்க. இப்பொழுது நாம கண்களை மூடி நாம ஜெபிப்போம். எங்கள் ஜீவனுள்ள அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு நான் ஸ்தோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன். தகப்பனே, ஜெயங்கொண்டத்தில் இருக்கிற அந்த தேவராஜ் சகோதரனுக்காய் நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, உம்முடைய இரத்தத்தினாலே மகனை மறைக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆணி துளைக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் கரம் இப்பொழுது தேவராஜ் மேல அமர்வதாக ராஜா. தகப்பனே, தொண்டையில் இருக்கிற அது எந்த பிரச்சனையா இருந்தாலும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே அகன்று போகும்படியாய் நான் கட்டளை கொடுக்கிறேன். அந்த மகனுக்கு பின்னாடி இருந்து செயல்படுகிற அந்த பிசாசை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் கட்டுகிறேன். இயேசு கிறிஸ்து விடுதலை கொடுக்கிறார். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறீங்க. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுது பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே. இப்பொழுதே நாங்கள் ஆண்டவரே ஜெபிக்கிறோம். இப்பொழுதே அந்த கட்டியை நாங்கள் அப்புறப்படுத்துகிறோம் அப்பா, அகற்றுகிறோம் அப்பா, அதட்டுகிறோம். நன்றி ராஜா. சுகத்தை கொடுப்பதற்காய் நன்றி. ஆரோக்கியத்தை நீங்க வர பண்ணுகிறீங்க. ஒருவன் என்னிலும் என் வார்த்தை அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் கேட்டுக்கொள்வது எதுவோ அது அவனுக்கு செய்யப்படும். நீங்க எனக்குள்ள இருக்கீங்க, உங்களுடைய வார்த்தை எனக்குள்ள இருக்கு, நான் உங்களுக்குள்ள இருக்கேன். ஆண்டவரே, நான் கேட்பது எதுவோ அதை நீங்க செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஒரு பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் ஆசீர்வாதத்தை ஜெபிக்கிறேன். அடுத்தது நம்முடைய நண்பர் ஒருத்தர், செல்வம் பிரதர் ஒருத்தர் இருக்கிறார். சென்ற வாரத்துல நான் ஜெபிக்கும் பொழுது 4 மணிக்கு எந்திரிச்சு ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று அவர் முகத்தை எனக்கு காட்டினார். என்ன ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்டப்ப, வயிற்றுல ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி பச்சை கலர்ல ஒரு கல்லை காட்டுறாரு. சரி, என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். அவருக்காக ஜெபித்து, ஆண்டவரே சுகத்தை கொடுங்க, பலத்தை கொடுங்க அப்படின்ட்டு. அப்புறம் சகோதரன்ட்ட ஃபோன் பண்ணி, ஆண்டவர் உங்களை காட்டுறாரு, என்ன பிரச்சனை அப்படின்னு. இப்போ சொல்றாரு, வயிற்றுல அது பித்தப்பையில கல் இருக்கு அப்படின்னு அப்படி வெளிப்படுத்தினார். சரின்ட்டு இன்னைக்கு வரல. அவர் நேற்று அவன் மகன் கூட்டிட்டு போயிட்டார் கடலூருக்கு. அன்பு சகோதரனுக்காய் நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுது அந்த கல்லு மறைவதாக. தகப்பனே, அந்த பித்தப்பையில இருக்கிற கல் இப்பொழுதே அகன்று போகும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். எரிகோவின் மதில் சுவரை நொறுக்கிய கர்த்தர் இப்பொழுது அந்த பித்தப்பையில இருக்க கல் நொறுக்கப்பட்டு எல்லாம் வெளியே வருவதாக, இப்பொழுதே மறைவதாக. இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். சுகம் பெறட்டும் வல்லமையுள்ள தேவனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். நம் மத்தியில எப்பொழுதும் நல்லவராய் இருக்கிறார். ஆமென். இன்னைக்கு நிறைய நேரம் நான் எடுக்க போறதில்ல, ஏன்னா எல்லாம் பார்த்து சில விஷயங்கள்லாம் பேசிட்டாங்க. அன்பு சகோதரன் பிரதர், உங்ககிட்ட தேவனுடைய வல்லமையை தேவன் வைத்திருக்கிறார். நீங்க பாடும் பொழுது ஒரு அபிஷேகம் புறப்பட்டு வருகிறதை நான் உணர்ந்தேன். இந்த அபிஷேகத்தின் வல்லமை ஒரு இடத்துல நிற்காது, அது உலகம் முழுவதும் கடந்து செல்லும். உங்களை நிறைய இடத்துல வருகிற வருடத்திலே பயன்படுத்த இருக்கிறார். நீங்க ரொம்ப பிஸியாயிருவீங்க. பாருங்க, பிஸியா அங்கங்க வல்லமையாய் அநேக ஊழியங்களில் உங்களை பயன்படுத்த இருக்கிறாங்க. நீங்க பாடும் பொழுது தேவனுடைய அபிஷேகத்தின் வல்லமை புறப்பட்டு வரும். அது எல்லா உள்ளங்களையும் இருதயங்களையும் அந்த வல்லமை நிரப்புகிறது. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை உங்கள் மூலம் செயல்பட இருக்கிறது. வருகிற வருடத்துல ஆண்டவர் வல்லமையாய் பயன்படுத்த இருக்கிறார். ஆமென். இப்பொழுது நம்ம சிறு பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். ஜோயல் வா, முன்னாடி வா. ஜெசிகா முன்னாடி வா. தகப்பனே, மகனுக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் ஆசீர்வதிக்கிறேன்ப்பா, ஆசீர்வதிக்கிறேன். தகப்பனே, ஒரு பெரிய நிறுவனத்துக்கு முதலாளியாக நீங்க நிறுத்த போறீங்க. தேவ வல்லமையில நிறுத்த போறீங்க. உடைய அபிஷேகத்தின் வல்லமையில நடத்த போறீங்க. அப்பா, பிள்ளையை ஆண்டவர் உம்முடைய கரத்திலே வரைந்து வைத்திருக்கிறீங்க, நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கிறீங்க.
அப்பா பிள்ளையை உயர்த்தும்படியாக ஜெபிக்கிறேன். பிள்ளையை பாதிக்கிற எந்த சக்திகளும் மேற்கொள்ளாத ஆண்டவர், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பிள்ளையை மூடி மறைக்கிறேன். இரத்தத்தின் வல்லமை பாதுகாக்கட்டும். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து மகனோடு கூட இருந்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன், 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 ஜெபிக்கிறேன். அபிஷேகத்தினால நிரப்பி அப்பா பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா தகப்பனே, ஜெசிந்தாவுக்காய் ஜெபிக்கிறேன். அப்பா நன்றி ராஜா, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன்ப்பா. ஜெசி அப்பா தகப்பனே, எப்பா பிள்ளைக்கு இருக்கிற அந்த காய்ச்சல் நீங்கும்படியாய் ஜெபிக்கிறேன், நீங்கும்படியாய் ஜெபிக்கிறேன். அடிக்கடி சுகவீனத்தை கொடுக்கிற அந்த பிசாசின் கிரியைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் கட்டுகிறேன்ப்பா, கட்டுகிறேன். சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரை. இனி ஒரு நாளும் சோர்வு அடையக்கூடாது. பிள்ளைகளை உடைய இரத்த கோட்டைகளை மூடி மறைத்து பாதுகாக்க ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். ஆமென், ஆமென், ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஏசப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுது செய்திக்குள் போகிறேன். நான் மேலோட்டமாக சொல்கிறேன், ஏன்னா டைம் ஆயிடுச்சு. சகோதரன் நிறைய விஷயங்களை பேசிட்டாரு. அதனால என்னுடைய செய்தியை நான் சுருக்கமாக செய்கிறேன். எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? அப்பா முடிச்சா போறா அப்படின்ட்டு. ஓகே, பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து தான் இன்றைக்கு அநேக சபைகளிலே பேசி கொண்டிருப்பார்கள். நான் ஒவ்வொரு வருடமும் நான் ஆண்டவர்கிட்ட கேட்பது என்னன்னா, வித்தியாசமான செய்தியா இருக்கணும், பரலோகத்தின் வெளிப்பாடா இருக்கணும் ஒவ்வொரு செய்தியும். அப்படிதான் நான் விரும்புவேன். ஏன்னா இன்னைக்கு அநேகர் பார்த்தீங்கன்னா செய்தி கிறிஸ்துமஸ் செய்தியை கொடுத்துருப்பாங்க. கிறிஸ்துமஸ் என்றாலே என்னென்ன தோணும்? நட்சத்திரம், கிறிஸ்துமஸ் ட்ரீ, சர்ச்சு அலங்காரம், என்ன புது உடை, வீட்டில் போனால் பிரியாணி, இப்படி கோழிக்கரையில் கறிக்கரையில் அவ்வளோ கூட்டம் அப்படி இருக்கும். இன்னைக்கு எல்லாம் பயங்கரமான அந்த இதை கொண்டாடி இயேசு கிறிஸ்துவை கொண்டாடி கொண்டு இருப்பார்கள். பண்டிகை இயேசு கிறிஸ்து இந்த பிறந்த இந்த நாளிகளை மத பண்டிகையாகவும் பாரம்பரிய கலாச்சாரங்களாகவும் இன்றைக்கு கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் நாம் ஜீவனுள்ள தேவனை ஆவியோடும் உண்மையோடும் அவருடைய பிள்ளையாய் ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். கிறிஸ்துமஸ் ஒரு முக்கியமான அம்சத்தை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. கிறிஸ்துமஸ் ஒரு என்ன செய்து ஒரு பெரிய ஒரு அம்சத்தை வெளிப்படுத்துகிற ஒரு காரியமாய் இருக்கிறது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், இந்த மூன்று பேரும் இணைந்து திருத்துவத்தில் இயேசு கிறிஸ்து இரண்டாவதாக செயல்படுகிறார். ஆமென், ஆமென், அல்லேலூயா. பாருங்க, நான் அடிக்கடி ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஆண்டவரே இந்த கிறிஸ்துமஸுக்கு நான் என்ன பேச வேண்டும்? எப்படிப்பட்ட வார்த்தைகளை நீர் எங்களுக்கு கொடுக்க போகிறீங்க? காலையில 4 மணிக்கு எந்திரிச்சேன். ரொம்ப பிஸி ஒர்க்கு, எந்திரிக்க முடியல, அவ்வளோ காரியம். ஆனா அந்த சில அம்சங்களை, சாரங்களை தேவன் முன்னாடியே எனக்கு கொடுத்துருவார். கொடுத்ததுக்கு அப்புறம் அதனுடைய வசனங்களை ஆண்டவர் கொடுக்க ஆரம்பிப்பார். சரின்னு சொல்லிட்டு இந்த எல்லாரையும் நான் எப்பவுமே தேவனிடத்தில் கேட்கிற விஷயம் என்னன்னா, நான் யாரோடையும் 10ஓட 11 நான் இருக்கக்கூடாது. 10ஓடு 11 இந்த சபை இருக்கக்கூடாது. நான் எப்படி இருக்குன்னா, தேவனுடைய வெளிப்பாடை பெற்றவனா இருக்கணும். எல்லாரும் மாதிரியும் கிறிஸ்து பிறந்தாரு எல்லாம் வாழ்த்து சொல்லிட்டு இப்படி போறதுனால ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஆனா எங்களுக்குள்ள கிறிஸ்து இருக்கிறாரு, அவர் வெளிப்பட வேண்டும். குமாரனுடைய சாயல் என் மூலமாக வெளிப்பட வேண்டும். அவருடைய குமாரனுடைய சாயல் நமக்குள் வெளிப்பட்டால்தான் புறஜாதியார்கள் மறுபடி என்ன செய்வாங்க? கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வார்கள். இப்படி ஒரு வித்தியாசமான பரலோக வெளிப்பாடோட பேச வேண்டும் என்று சொல்லி நான் ஆண்டவரிடத்துல கேட்பது உண்டு. இன்றைக்கு அதை போலதான் ஆண்டவர் ஒரு காரியத்தை பேசியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை குறித்து எத்தனையோ தீர்க்கதரிசிகள் பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கிறார்கள். எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு பழைய ஏற்பாட்டு நிறைவேறுதலும் புதிய ஏற்பாட்டின் ஆரம்பமாய் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் மத்தியில இருக்கும் ஒரு வெள்ளைத்தாள், நடுப்புற ஒரு வெள்ளைத்தாள் இருக்கும். அந்த வெள்ளைத்தாள் 400 வருடம், அந்த 400 வருடத்தின் மதிப்பை குறிக்கிறது. ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு
எதற்காக இயேசு கிறிஸ்து வந்தாருன்னு எல்லாருக்கும் தெரியும். பாவத்தை நீக்க வந்தார், ரட்சிக்க வந்தார், நம்முடைய வாழ்க்கையில என்ன செஞ்சாரு? மீட்க வந்தார், மனுக்குலத்தை மீட்க வந்தார். ஆனா இயேசு கிறிஸ்து 23 ஆசீர்வாதங்களை தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியாக வந்தார். எத்தனை ஆசீர்வாதங்களை? 23 ஆசீர்வாதங்களை மனுக்குலத்திற்கு கொடுக்கும்படியாக தான் வந்தார். அது எல்லாத்தையும் சொல்றதுக்கு இப்ப டைம் இல்லை, சரிங்களா? பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு சரித்திரம் பிரிக்கப்பட்டது. ரோம சாம்ராஜ்யத்தை அது அசைத்தது. ரோம சாம்ராஜ்யத்தை, யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்ட உடனே அந்த ரோம சாம்ராஜ்யம் அசைந்து நின்றதை நாம் பார்க்க முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அவர் ரட்சிக்க வந்தார், நித்திய ஜீவனை கொடுக்க வந்தார், மனுக்குலத்தை மீட்க வந்தார். இப்படி பல உதாரணங்களை நம்மால் சொல்ல முடியும். இப்படி பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஒரு வசனத்தை கொடுத்து இன்றைக்கு இந்த கிறிஸ்துமஸ் சர்வீஸில், ஆராதனையில் முக்கியமான ஒரு அம்சத்தை வெளிப்படுத்தினார். அது யோவான் எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் 14வது வசனம். அந்த வார்த்தை மாம்சமானது. பாருங்க, இந்த கிறிஸ்துமஸ் காலத்திலே முதலாவது முக்கியத்துவம் வாய்ந்தது. யோவானுக்கு எத்தனையோ சீசர்கள் புஸ்தகத்தை எழுதினார்கள். புதிய ஏற்பாட்டை மத்திய எழுதினாரு, மார்க்கு எழுதினாரு, லூக்கா எழுதினாரு, சரிங்களா? எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து எழுதியிருக்கிறாங்க. ஆனால் யோவானுக்கு ஒரு விசேஷமான, மகத்துவமான, முக்கியமான ஒரு காரியத்தை தேவன் வெளிப்படுத்தி எழுத வைக்கிறார். என்ன சொல்றாரு? அந்த வார்த்தை மாம்சமாகி, அதுதான் மரியாளுடைய வயிற்றில பிறந்த குழந்தை. தேவன் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள், தீர்க்க தரிசனங்கள் இங்கே அது வார்த்தையாய் இருந்தது, இங்கே மாம்சமாக வந்தது. அததான் சொல்றாரு, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள் வாசம் பண்ணினார். இதுதான் கிறிஸ்துமஸ். ஆமென், அல்லேலூயா. இதுதான் கிறிஸ்துமஸ். அந்த வார்த்தை மாம்சமாக வெளிப்பட்டது. அப்ப பாருங்க, யோவான் எழுதும் பொழுது நம்ம எங்க கொண்டு நிறுத்துறாரு தெரியுங்களா? நம்மை ஆதியாகமம் 1வது அதிகாரம் அந்த வசனத்திலே கொண்டு போய் அந்த அதிகாரத்துல நம்ம போய் நிறுத்துறாரு. அதை வாசிக்கலாம். ஆதியாகமம் 1ல வாசிங்க. ஆதியாகமம் 1:26 வாசிங்க. பாருங்க, அப்ப தேவன் தம்முடைய வார்த்தையினாலே எல்லா இந்த உலகத்தை ஆண்டவர் சிருஷ்டிக்கிறார். தேவன் எப்படி உண்டாக்குறாரு? வார்த்தையினாலே உண்டாக்குகிறார். அந்த வார்த்தை தான் இங்கே மாம்சமாக வெளிப்பட்டது. யோவான் 1:5 வாசிங்க. அப்ப பாருங்க, யோவான் 1வது அதிகாரம் 1லிருந்து 5 வசனத்தை தொடர்ந்து வாசிங்களேன். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அது தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அப்ப யோவான் ஒரு பெரிய வெளிப்பாட்டை நமக்கு கொடுத்திருக்கிறார். என்னன்னா, நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஆதியாகமம் 1வது அதிகாரத்துக்கு நம்ம மறுபடியும் கொண்டு போய் வைக்கிறோம். சரிங்களா? வாசிங்க. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயின. பாருங்க, அப்ப நம்மளை என்ன எப்படி செய்யறாரு? இதுதான் கிறிஸ்து பிறப்பின் ஒரு மகத்துவமான காரியமாய் இருக்கிறது. சரி, போதும்பா. அடுத்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி உலகத்தை மீட்க வந்தார். அது கிறிஸ்துவின் பிறப்பாக அது என்ன சொல்லப்படுகிறது.
யோவான் தனது புஸ்தகத்தில் எழுதும் பொழுது ரொம்ப கவனமா எழுதுறாரு, ரொம்ப அதிசயமா எழுதுறாரு. என்ன எழுதுறாரு? வசனத்து ஒன்று அது அந்த ஆதியாகமத்துல கொண்டு போய் நம்ம நிறுத்திட்டாரு. சரிங்களா? அப்ப பாருங்க, முடிவிலே தேவன் என்ன செய்றாரு? அவர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்த பின்பு மனிதனை அவருடைய சாயலின்படியும் ரூபத்தின்படியும் அங்கே உண்டாக்குகிறார். இது ஒரு உலகத்தின் முடிவை குறிக்கிறது. மனிதனை உண்டாக்கும் பொழுது எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஏன்னா மனிதனை உண்டாவதற்கு முன்பாக அத்தனை காரியத்தையும் மனிதனுக்காக ஏற்படுத்தி வைத்து விட்டார். அப்ப வார்த்தைக்கு வல்லமை இருந்தது, மகத்துவம் இருந்தது, ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் கிறிஸ்து மூலமாக அது வெளிப்பட்டது. உபாகம புஸ்தகம் 32வது அதிகாரம் 46, 47 வசனங்களை பாருங்க. வார்த்தை இங்கே உபாகமத்திலே அழகா இங்கே சொல்லப்படுகிறது. பாருங்க, இப்ப நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? அவர்களை நோக்கினா உங்களை பார்த்து சொல்றாரு, என்ன சொல்றாரு? இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளின்படியெல்லாம் உங்கள் பிள்ளைகள் செய்யும்படி. கவனமா இருக்க மனதிலே வையுங்கள். அது எப்படி இருக்குதா? ஜீவனாய் இருக்குதான். எப்படி இருக்குது? நமக்கு ஜீவன் இருக்கு. அப்ப நம்ம வார்த்தை, அந்த வார்த்தை மாம்சமாக மாறியது. அதுதான் கிறிஸ்துமஸ். இன்னைக்கு அநேகர் சொல்லியிருப்பாங்க, எல்லாம் கிறிஸ்துமஸ், இயேசு கிறிஸ்து பிறந்தார், மரியாள் வயிற்றில பிறந்தார். ஆனா யோவான் மகத்துவமாக எழுதுகிற ஒரு விஷயம், அந்த வார்த்தை மாம்சமாக வெளிப்பட்டது. இதுதான் முக்கியமான காரியம். யோவான் 1:4 வாசிங்க. அப்ப இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வளர்ந்து நமக்காக பிரகாசிக்கிற ஒளியாக இருந்தார். நம்மை இருளில் நடக்கிற ஜனங்களை ஒரு பெரிய வெளிச்சத்தை காணும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல இருந்தார். யோவான் 1:4 வாசிங்க. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. இயேசு கிறிஸ்து நம்ம உள்ளத்துல பிறக்கும் பொழுது அவருடைய ஒளி நமக்குள் அது பிரகாசிக்கிறதா இருக்குது. ஏசாயா 9:2 சொல்றாரு, இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அந்த பெரிய வெளிச்சம் என்ன? இயேசு கிறிஸ்து தான் அந்த பெரிய வெளிச்சம். வெளிச்சம்னா என்ன? பெட்ரூமாஸ் லைட்டை தூக்கிட்டே போறதா? நம்ம தலையில பெட்ரூமாஸ் லைட் வெளிச்சமா இருக்கிறது நினைச்சீங்களா? அப்படி அல்ல. வெளிச்சம் என்றால் தேவனை குறித்ததான மகத்துவத்தை அறிந்து கொள்வது, மகத்துவங்களை தெரிந்து கொள்வதுதான் வெளிச்சம். தேவன் யார், எப்படிப்பட்டவர், அவர் வல்லமைகள் என்ன, அவர் மகத்துவம் என்ன, அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறதை அறிந்து கொள்வதுதான் வெளிச்சம். ஒரு மனிதனுக்கு அறிவுள்ளவனாய் மாற்றுவதுதான் அந்த வெளிச்சம். அப்படிதான் நம்மளை ஆண்டவர் அளித்தார். உண்மையுள்ள தேவனை ஆராதிக்கும்படியாக உங்களையும் என்னையும் எனக்கு தெரிந்து கொண்டார். ஆமென். அதுதான் யோபு ஒரு இடத்துல சொல்றாரு. என்ன சொல்றாரு? 5:4 சொல்றாரு. அது கூட நீங்க வாசிங்க. அவன் பிள்ளைகள் இரட்சிப்புக்கு தூரமாகி தப்புவார் இல்லாமல் வாசலிலே நொறுக்கப்பட்டார். யோபு சொல்றாரு. அப்ப யோபுவின் கேள்வி என்ன? நம்முடைய ஜனங்களை மீட்பதற்கு, ரட்சிப்பதற்கு யார் வருவா, யாரு செய்வா, எப்படி இருப்பாங்க தெரியாது. ஆனா ஒரு காலகட்டத்தில் காலம் நிறைவேறின போது இயேசு கிறிஸ்து ஸ்திரீனிடத்துல பிறந்தார். காலம் நிறைவேறின பொழுது பாருங்க, ஆவியானவர் ஒரு காரியத்தை விளக்குறாரு. இது என் சப்ஜெக்ட்லயே கிடையாது. ஆவியானவர் காலம் நிறைவேறின போதுனா இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு காலம் நிறைவேறியது. இயேசு கிறிஸ்து பிறக்க போறாரு. அப்ப காலம் நிறைவேறுனா அங்க ரோம சாம்ராஜ்யம் ஆட்சி வர வேண்டும். இயேசு கிறிஸ்து நடப்பதற்கு பாதைகள் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்வதற்கு, காணா ஒரு கல்யாணத்துல நடப்பதற்கு கல்யாணம் நடக்க வேணும். அது முதல்ல அற்புதம் இருக்கணும். அப்ப அதை தண்ணி ஊத்துறதுக்கு தண்ணி ஊத்த ஆளு வேணும். சகையு மேல ஏறுவதற்கு மரம் முளைஞ்சிருக்கணும். அப்ப சகையு பிறந்திருக்கணும். காலம் நிறைவேறின. அப்ப இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு அத்தனை
ஒழுங்கின் காரியங்களையும் தேவன் இந்த உலகத்தில் ஆயத்தம் பண்ணியிருந்தார். அதாம் காலம் நிறைவேறின போது தேவன் இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். அந்த அந்த மரியாதையை சூஸ் பண்றதுக்கு 400 வருஷம் ஆச்சு. மரியாளுடைய வயத்துல இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 400 வருஷம் தேவன் பார்த்துக்கிட்டு இருக்காரு. யாரு கொடுப்பா, ஒப்பு கொடுப்பா, பரிசுத்தமா வாழ்வா அப்படின்னு சொல்லி 400 வருடம் பொறுமையாய் காத்துக்கிட்டு இருந்து காலம் நிறைவேறின போது திருநிடத்தில் பிறந்தார். இயேசு கிறிஸ்துவுக்கு 24 குரோமோசோம் தான் இருந்துச்சு. சரிங்களா? ஆணுடைய குரோமோசோனும் பெண்ணுடைய குரோமோசோனும் சேர்த்து மொத்தம் 36 என்னமோ இருக்கணும் பாருங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவின் அவருக்கு 24 குரோமோசோன் தான் இருந்துச்சு காலம் நிறைவேறின போது. இதுதான் மகத்துவமான காரியம். வாசிக்கலாம். யோபு 5:4 வாசித்துருங்க. அப்ப யோபு சொல்றாரு, என் பிள்ளைகளெல்லாம் ரட்சிப்பு இல்லாம எப்படி இவங்கெல்லாம் மீட்கப்படுவார்கள்? இந்த சீரழிக்கப்பட்ட உலகத்தில், பாவமான இந்த உலகத்திலே கிறிஸ்து பிறப்பு ஒரு மீட்பை கொடுத்தது. இந்த மோசமான உலகத்துல மனித இனத்திற்கு ஒரு ரட்சிப்பை கொடுத்தது. பாருங்க, நம்ம நினைச்சு பார்த்துருக்கலாமா? நினைச்சு பார்த்துருக்க முடியுமா? நம்ம இயேசு கிறிஸ்து பிறக்கலைன்னா நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? ரொம்ப மோசமா இருந்திருக்கும். சரிங்களா? பாருங்க, இந்த வார்த்தை நம்மை வழி நடத்துகிறதா இருக்கிறது. வார்த்தை மாம்சமாக மாறினது. அனைத்து ஆற்றலையும் கொண்ட வல்லமையுள்ள வார்த்தையானவர் மனப்பூர்வமாய் மனித வரம்புகளை, எல்லைகளை ஏற்றுக்கொண்டார். நோய், பசி, வலி, கண்ணீர், எவ்வளவோ பாடுகள், துக்கங்கள், சுகம் எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டார். எதற்காக? நம்மை மீட்பதற்காக. ஒரு நாளைக்கு இந்த 23 ஆசீர்வாதங்கள் மனிதனுக்கு கொடுப்பதை பற்றி தனியா எடுக்கணும். அது ரொம்ப பெரிய சப்ஜெக்ட். பேசணும்னா எப்படியும் தொடர்ந்து 4 வாரம் பேச வேண்டியிருக்கும். இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதங்கள் அந்த மாதிரி இருக்கு. அப்ப இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு மனுகுலத்தை அது மீட்டு எடுத்ததாய் இருந்தது. ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை உலகத்தை உண்டானது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மறுபடியுமாக அந்த உலகத்தை மீட்டெடுத்தது. ஆமென். ஏதேன் தோட்டத்தில் இருந்த மரத்தின் கனியையும் சதையையும் சாரையும் அன்றைக்கு ஆதாம் புசித்தான். அது அவனுக்கு பாவமாக மாறியது. கொல்கதா மரத்தின் கனியின் சதையவும் இரத்தத்தையும் நாம புசிக்கும் பொழுது அது நமக்கு நித்திய ஜீவனாயிருக்கும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் என்றென்றைக்கும் நம்மை விட்டு விலகவும் மாட்டார், நம்மை கைவிடவும் மாட்டார். அவருடைய அன்பு அவ்வளோ பெருசு. சகோதரன் சொன்னது போல அவரை போல ஒரு தெய்வம், நம்ம நல்ல தெய்வம் யாருமே கிடையாது. நம்ம நேசிக்கிற தெய்வம் நம்ம தெய்வம். நம்ம விலகவே மாட்டார். மனிதனுடைய அக்கிரமங்கள் அநேகமா இருந்தாலும் அவர் என்றென்றைக்கும் நம்மோடு அன்பு செலுத்துகிறவராயிருப்பார். நித்தியமாய் நம்மை வழி நடத்துவார். அப்படியே கண்களை மூடி ஜெபிப்போமா? நன்றி ராஜா, நன்றி. ஓ ராஷா கரபலா துருபி கரபாபா. நன்றியோடுமை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். வல்லமை உள்ள வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். வார்த்தைகளுக்காக நன்றி. அந்த வார்த்தை அப்பா மாம்சமாக மாறியதே, அதுதான் ஆண்டவரே கிறிஸ்துவின் பிறப்பு. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன். இந்த நாளில் எங்களோடு நீங்க பேசியிருக்கீங்க, அதற்காக நன்றி. ஒரு புதிய வெளிப்பாட்டை கொடுத்தீங்க, அதுதான் நன்றி. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நித்திய ஜீவனாய் இருக்கிறீங்களே அப்பா, உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன்ப்பா. வந்த ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க. உயர்த்துங்க, வாழ்க்கையில உயர்த்துங்க. கிறிஸ்துவின் பிள்ளைகள் அப்பா ஆவிக்குரிய வாழ்க்கையில உயர்ந்து இருக்கணும் ஆண்டவரே. வல்லமையான காரியங்களை செய்யணும் அப்பா. இப்படியாய் ஆண்டவரே இந்த இடத்துல எங்களை கொண்டு வந்து வச்சிருக்கீங்க. இந்த இடத்துல உள்ள மக்கள் எல்லாம் ரட்சிக்கப்படணும், அநேக ஆத்துமாக்கள் வரணும். ஆண்டவரே உதவி செய்யுங்க.
நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். உராபா ஷலபராபா ஓ ரீகா ரபாலா துருபி கராபாபா. கர்த்தருடைய அபிஷேகத்தின் வல்லமை ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். ஓ ரீகா ரபாபாபா அஷலபராபாபா. ஆணி துளைக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் கரம் ஒவ்வொருவரையும் தொடுவதாக பரத்தில் இருந்து வல்லமை புறப்பட்டு வரட்டும் ஆண்டவரே, வரட்டும். பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்யட்டும் அப்பா. தொடர்ந்து உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் ராஜா. வல்லமையுள்ள கரம் எங்களை வழி நடத்தட்டும் ராஜா. நன்றி செலுத்துகிறேன். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் அப்பா. இயேசு கிறிஸ்துவே பெரிய வெளிச்சமாய் இருக்கிறீர் ஆண்டவர். எங்களை சுடர்களைப் போல பிரகாசிக்கிற மெய்யான ஒளியா இருக்கிறீங்க. உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளி நீர்தானே ஆண்டவரே. இயேசுவே நீர் மட்டும்தானே அனுப்பா. எங்களை பிரகாசிக்கிற ஒளியா இருக்கீங்க. வாழ்க்கையை மாற்றுங்க. உங்க பிள்ளைகளுக்கு விரோதமாக பின்னாடி இருந்து செயல்படுகிற எல்லா அந்தகார கிரியைகளும் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கும்படியாய் ஜெபிக்கிறேன். எல்லா பிசாசின் கிரியைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டுகிறேன் ஆண்டவரே, கட்டுகிறேன். தகப்பனை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். பூமியிலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். நீங்கள் பூமியில எவைகளை கட்ட அவிழ்ப்பீர்களோ அது பரலோகத்தில் கட்ட அவிழ்க்கப்பட்டிருக்கும். எங்களுடைய ஆசீர்வாதங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்ட அவிழ்க்கிறோம். எங்களுக்கு விரோதமாய் செயல்பட எல்லா அந்தகார கிரியைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் கட்டுகிறோம் அப்பா, கட்டுகிறோம். ஒரு விடுதலை உண்டாகட்டும் அப்பா, விடுதலை உண்டாகட்டும் தகப்பனே. நன்றி ராஜா. பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தின் வல்லமை இப்பொழுது ஒவ்வொருவரையும் நிரப்பி கொண்டு இருக்கிறது அப்பா. அந்த மூளையை சிதறடிக்கிற சிந்தனையை சிதறடிக்கிற எல்லா சிந்தனைகளையும் அப்பா ஒருமனப்படுத்துகிறோம். கிறிஸ்துவுக்கு நேராக ஒருமனப்படுத்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறேன். சிந்தனையை சிதறடிக்கிற எல்லா அந்தகார கிரியைகளையும் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டுகிறோம். குழப்பத்தை கொடுக்கிற ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டுகிறோம் அப்பா. தகப்பனை வருமானத்தை தடை பண்ணுகிற எல்லா அந்தகார கிரியைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டுகிறோம். தகப்பனை நன்றி செலுத்துகிறோம். எங்கள் சிந்தனைகளை கிறிஸ்துவுக்குள் நாங்கள் சிறைப்படுத்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். வல்லமையுள்ள கரம் எங்களை வழி நடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நேரத்தில் நான் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. உங்களுக்கு கேக்கு ஆர்டர் ரெடியா இருக்கு. எல்லாம் கேக் சாப்பிட்டு போகலாம். டீ வந்துடும். டீ சாப்பிட்டுட்டு எல்லாம் இருந்துட்டு போங்க. அப்படியே நம்ம முடிவு ஜெபத்தை செய்யலாம். தகப்பனே ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் எப்பொழுதும் என்னாலும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. அனைவருக்கும் கிறிஸ்துவின் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஆமென்.